நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர் நேரலையில் 457வது அமர்வு. இன்று கூட மனித பரிணாமம் வரிசை 4. பரிணாமத்தின் சொற்களாக சார்லஸ் டார்வின் உதித்த சொற்களை உங்களுடைய சொல்லி நிகழ்வை தொடங்கலாம். இயற்கையில் வாழ்வதற்கான போராட்டமே இனங்கள் மாறுவதற்கான முதன்மை காரணம். அவ்வாறான மனிதன் போராடித்தான் இந்த நிலைக்கு வந்துள்ளான். அவன் இயற்கைக்கான போராட்டம், வாழ்விற்கான போராட்டம், உரிமைக்கான போராட்டம். அவ்வகையில் போராட்ட வடிவம் இன்றைய நவீன மனிதனாக மாறுவதற்கான காரணம். அப்படியான மனித போராட்டங்கள், மனித பரிணாமம் பற்றி இன்றைய நிகழ்வில் இன்றைய பேச்சாளர் உங்களுடைய எடுத்துரை காத்திருக்கிறார். அந்த வகையில் நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல் அறிவோம் தெளிவோம். எல் நினோ இந்த வார்த்தைக்கும் இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வெப்பம் அதிகரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எல் நினோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? எல் நினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் நீர் அசாதாரணமாக வெப்பமடைவதை குறிக்கக்கூடிய ஒரு வகை உலகளாவிய நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகெங்கிலும் உள்ள பருவமழை மற்றும் காலநிலையை தலைகீழாக மாற்றக்கூடிய திறன் கொண்டது. சரி, தமிழகத்தில் இதனோட பாதிப்பு எப்படி இருக்கும்? எல் நினோ தமிழ்நாட்டில் வழக்கமான கோடைக்கால வெப்பம் அதிகரித்து வறண்ட வானிலை நிலவும். ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட குறைய வாய்ப்புள்ளது. இது மேட்டூர் போன்ற அணைகளின் நீர்வரத்தை பாதிக்கலாம். தமிழ்நாட்டிற்கு சாதகமான விஷயம் என்னவென்றால், எல் நினோ காலத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, எல் நினோ தமிழ்நாட்டிற்கு கோடையில் வறட்சியையும் குளிர்காலத்தில் அதிக மழையை கூட தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி. மனிதர்களும் குரங்கும் ஒரு பொது முதாரிடமிருந்து இருந்தவர்கள். ஏறக்குறைய 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சேப்பியன்ஸ் மற்றவர்களது வேறுபடும் விதம் மூளையுடைய அளவு, சிந்தித்தல் செயல்பாடு, தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துதல், மொழியை உருவாக்குதல், கலை பண்பாட்டு செயல்பாடுகளை கட்டமைத்தல், கருத்துருவாக்கம் செய்தல், இவ்வாறு பல விதத்திலும் சேப்பியன்ஸ் வேறுபடுகிறார். அதுல இருந்து நவீன மனிதன் பல்வேறு கூறுகள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு மனித மூதா என்று அழைக்கப்படுகிற லூசியோடைய பயணம்தான் நமக்கு நம்முடைய தொல்பொருள் ஆய்வுக்கான பல்வேறு வரலாற்று மூலதனமாக இருந்தது. அறிவியலால் கட்டமைக்கப்பட்ட விஷயங்களை ஆராய்வு பூர்வமாக நிரூபிக்க லூசி உதவினாங்க. இயற்கை தேர்வு பரிணாமத்திற்கான ஆதாரங்கள். இது 4வது அமர்வு, தொடர்ச்சியான அமர்வுல 4வது அமர்வு. பூமிக்கு யார் சொந்தம்ன்ற புத்தகத்தை பற்றி அதிகமாக நான் தான் உங்களுடைய எடுத்து வச்சிருப்பேன். அந்த புத்தகத்தின் வழியே அவருடைய அறிவியல் பார்வை நிறைய வெளிப்படும்.
மனித பரிணாம வரிசை 2, மனித மூதாய் லூசியோடைய மனித பரிணாம வரிசை 3. நண்பர்களே, தோழர்களே, இன்றைய நிகழ்வுடைய கூறுகளை கடந்த 3 நிகழ்வுலேருந்து கவனித்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு மிக முக்கியமான உரையை ரொம்ப எளிமையா செக்கா கொண்டு சேர்த்தார சொல்லி. அந்த உரையின் வழியே நாம மனித பரிணாமத்தை இதுகாரும் கற்றுக்கொண்டு பாடப்புத்தகம் படித்து புத்தகங்களை படித்து எடுத்துக்கொண்ட தகவலை ஒரு உரையாடல் மூலம் ஒரு விவாதமாக அப்படியாக எடுத்து போவதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி இந்த உரையாக இருந்துச்சு. அதுல அவ்வப்போது கேள்விகளை முன்வைத்த தோழர்களுக்கு தெரியும். அவ்வளவு எளிமையான உரையாடல்கள், அவ்வளவு வளர்ச்சியான உரையாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். உரையாடலை வளர்த்தெடுக்கிற ஒரு பேச்சையே கொடுத்திருந்தாருன்னு தான் செக்காவர். அந்த வகையில அறிவியலை பேசுவதற்கும் கேள்விகள் கேட்பதற்கும் புரிய வைக்கிற வகையில ஒரு உரையை கொண்டு சேர்த்த செக்காருடைய 3 உரைகளும் சேர்ந்து 4வது உரையாக இன்று உங்களுடைய வழங்க காத்திருக்கிறார். அவரை வருகிற வரவேற்று சிறப்பு தமிழருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. வாருங்கள். ரொம்ப நன்றி தோழர். உண்மையாலுமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. ரொம்ப வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட இந்த பரிணாமத்திற்காக மெனக்கிறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு. ஹாப்பியான ஒரு மொமெண்டா இருக்கு. நீங்களும் பாத்தீங்கன்னா நிறைய எவல்யூஷன் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க நினைக்கிறேன். ஐ திங்க் நிறைய ஸ்லைட்ஸ் அது ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஸ்லைட்ஸ் எல்லாம் இந்த முன்னாடி அந்த எவல்யூஷனுக்காக நீங்க போட்டாலே தெரிஞ்சது. நிறைய ஸ்லைட்ஸ் இது இதுக்கு முன்னாடி இந்த 3 அமர்வுலையும் நாம கொடுத்ததுக்கும் இந்த அமர்வுல நீங்க அந்த எவல்யூஷனுக்காக மெனக்கெட்டு போட்ட ஸ்லைட்லயே பார்த்தோம் அப்படின்னா இந்த த்ரூ இந்த ஜேர்னி ஒரு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு இதா இருந்துச்சு. அப்படிங்கிற அடிப்படையில தேங்க் பண்ணிட்டு நம்ம நேரடியா கிளாஸ்க்குள்ள போவோம். ஸ்லைட் தெரியும் நினைக்கிறேன். தெரியுத்தோட. ஓகே ஓகே. சோ இதுதான் இப்ப தோழர் சொன்னாரு, மூளை ஒரு பெரிய மாற்றமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. மூளை மட்டுமல்ல, அதுல சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னவா இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஏன் நாம் மட்டும் எஞ்சினோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லைடு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதுவரை நாம பயணித்த அந்த 3 வகுப்பு அல்லது 3 வகுப்புன்னு வச்சுக்க வேண்டியதில்லை, 3 கலந்துரையாடல்னு வச்சுக்கலாம். அதுல இது ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் நம்ம ரெடி பண்ணங்காட்டி இதை வகுப்புன்னு போட்டிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பரிணாமத்துடைய அடித்தளம் பார்த்தோம். அதாவது பரிணாமம்னா என்ன, அதோடைய முக்கியமான கூறுகள் என்ன, அந்த 5 பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஒன்று மரபணு மாற்றம், இன்னொன்று வேறுபாடு, ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு, மியூட்டேஷன் சொல்லக்கூடிய பிறழ்வு, அடுத்து இயற்கை தேர்வு, அடுத்து ஜெனட்டிக்கல் ட்ரிப்ட்னு சொல்லக்கூடிய மரபணு நகர்வு பிளஸ் கலப்பு, ஒன்னோடு மரபணு கலக்கிறது. இது எல்லாமே பார்த்தோம் பல தலைமுறைகளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த எவல்யூஷன் நடக்குது. ஒரு ஸ்பீசிஸ்ல வித்தின் பீரியடுக்குள்ள இந்த பரிணாமம்ங்கிறத நம்ம உணர முடியாது அப்படிங்கிறத பல்வேறு உதாரணங்களோட வகுப்பு 1ல பார்த்தோம். வகுப்பு 2ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இருந்த மூதாதையர்கள், அதாவது இன்னைக்கு நாம ஹோமோசேப்பியன்ஸ் சொல்றோம். இந்த ஹோமோசேப்பியன் ஸ்டேஜுக்கு நாம வர்றதுக்கு எங்க போறது அப்படிங்கிற அடிப்படையில ஒட்டுமொத்தமா, அதாவது உயிர்கள் எப்ப தோன்றுச்சு, அந்த உயிர்களினுடைய கிளைகள் என்னென்ன, அந்த கிளைகள பாலூட்டி கிளைகள் எப்படி உருவாச்சு, அந்த பாலூட்டி கிளைகள் உருவானதுல மாடர்ன் மேமல்ஸ் சொல்லக்கூடிய நவீன பாலூட்டிகள் எப்படி வந்துச்சு, அந்த நவீன பாலூட்டிகள்ல ஆப்பிரிக்காவுல பிரைமேட்ஸ் சொல்லக்கூடிய முதனிகள் பிரிவை சேர்ந்த வாழில்லாத குரங்குகள் பிரிவை சேர்ந்த இது எப்படி உருவாச்சு, அதுல நமக்கும் சிம்பன்சிக்குமான ஒரு பொது மூதாதை காமன் ஆன்செஸ்டர் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சு, அதுல நமக்கு எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையான எலும்பு கூடுகள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம 2வது ஸ்லைட்ல பார்த்தோம்.
அந்த 2வது ஸ்லைடுடைய ஒரு பார்ட்டா வந்து லூசி, அதாவது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மனித மூதாதையரினுடைய எலும்பு சேகரங்கள்ல 40% அதே போல மரபணு துல்லியத்தோட அந்த காலத்தை கணக்கிடுவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கலெக்ஷன் ஆஃப் ஃபாசில் எவிடன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லூசி. ஸோ அந்த அடிப்படையில் லூசியை மட்டும் எடுத்துக்கிட்டு போன வகுப்புல வந்து லூசிக்குள்ள நம்ம டிராவல் பண்ணோம். அப்ப லூசிக்குள்ள டிராவல் பண்ணி முடிச்சதுதான் வந்து இந்த 3 அமர்வுனுடைய நோக்கமா இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம போறது வந்து என்னன்னா, இப்ப நாம பார்க்க போறது வந்து பரிணாம புதிர், அப்புறம் வந்து முக்கியமான சான்றுகள் மற்றும் முடிவு. இந்த 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 ஏரியாக்குள்ளதான் இப்ப நாம டிராவல் பண்ண போறோம். அது வந்து என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தா இந்த கேட்டகரி தான். ஒரே காலத்துல பூமியில வாழ்ந்த 6 மனித இனங்கள் யாராரு, அவங்க எங்க வாழ்ந்தாங்க, எப்போ மறைஞ்சாங்க, இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்பீசிஸா இருக்கக்கூடிய ஹோமோசேபியன்ஸ் மட்டும் எப்படி தொடர்றோம், அதுக்கு என்ன காரணம், மொழி அண்ட் அப்டிராக்ட் திங்கிங், ஒரு பெரிய குழுவை ஒத்துழைக்கிறது, இதெல்லாமே நம்ம பின்னாடி வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த புதிர் பகுதி 1. இது எல்லாமே புதிரான விஷயங்கள் தானே நமக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் முதல் புதிர் வந்து என்னன்னா, ஒரே காலத்துல 6 மனித இனங்கள் எப்படி வாழ்ந்துச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரீகால் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸர் ஆஃப் த என்டையர் ஹோமோ குரூப்ல வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் தான். அவங்க வாழ்ந்த இடம் முதல்ல வந்து ஆப்பிரிக்கா, அதற்கு பின்னாடி உலகம் முழுக்க வாழ்றாங்க. அந்த ஹோமோ சேப்பியன்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மொழி நடை வந்து ரொம்ப சிக்கலானதா இருக்கு. அதே நேரத்தில் ரொம்ப பிளெக்சிபிளான உடல் மற்றும் மூளையினுடைய அளவு 1350 சிசி. கடைசி காலமும் இது வரைக்கும் இல்ல. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் வெரி மச் ஆஃப் தட். இருந்தாலும் நடக்கல. ஸோ கடைசி காலம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த நியாண்டர்தால் மனிதர்கள், ஹோமோசேபியன்ஸ் மனிதர்கள் சொல்றதை விட மற்றவங்க மனிதர்கள் பெருமையா சொல்லலாம். ஏன்னா தே ஆர் சோ மிங்கிள் வித் நேச்சர். அந்த அடிப்படையில் நியாண்டர்தால் மனிதர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வாழ்ந்த இடம் வந்து ஐரோப்பாவும் மற்றும் வெஸ்டர்ன் ஆசியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் தான் அவங்க வந்து அதிகமா வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்களுடைய சிறப்பம்சம் வந்து மிக பலமான உடல், அதே மாதிரி இந்த கோல்டு ரீஜியன், இந்த ஐஸ் ஏஜுக்கான வெல் அடாப்டிவா அவங்க இருந்திருக்காங்க. பனிப்பகுதி தகவமைப்பு அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. மூளையை வந்து நம்மளுடைய மூளையை வேணா ரொம்ப அதிக 1500 சிசி வரைக்கும் வச்சிருந்திருக்காங்க. ஸோ இது இவங்களுடைய கடைசி காலம்ங்கிறது வந்து இன்னிலிருந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இனம் வந்து அழிஞ்சிருக்கு. ஏன் அழிஞ்சதுங்கிறதுல பின்னாடி பார்ப்போம். அப்ப டெனிசோவன்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏசியா மற்றும் சைபீரியா, ரஷ்யாவுக்கு மேல. அப்ப இவங்க வாழ்ந்த பெரும்பான்மை இடங்கள் வந்து ஒன்லி உயரமான மலைப்பகுதி, இல்லைன்னா கடுமையான குளிர்பகுதி. அப்ப இதற்கான தகவமைப்பு, ஏன்னா உயரமான மலையிலயும் ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், பனிப்பகுதி அதிகமா இருக்கிற இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இந்த ஆக்சிஜன் குறைவா இருப்பதற்கு ஏற்ற அந்த ரத்த நாளங்களினுடைய அடாப்டேஷன் இருக்குல்ல, அதையும் உள்வாங்கி வாழ்ந்தவங்க வந்து டெனிசோவன்ஸ் சொல்லக்கூடிய இவங்க வந்து கடைசி காலம் வந்து இவங்களுடைய கடைசி காலம் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்னா 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோமோ புளோரன்சிஸ், இது இந்தோனேஷியா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த புளோரஸ் தீவு, அதுல வாழ்ந்த 3 அடி குள்ள மனிதர்கள், இதை வந்து ஹாபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுடைய மூளை அளவுங்கிறது 400 சிசி. இவங்களுடைய கடைசி காலம்ங்கிறது 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப சமீபத்துல 2015க்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட 2 பேர், ஒண்ணு வந்து என்னன்னா லூசனென்சிஸ், அதாவது பிலிப்பைன்ஸுக்கு பக்கத்துல லூசான் அப்படிங்கிற தீவுல வந்து மரமேறும் திறன் கலந்த தீவு வாழ் மனிதன். இது ஏன்னா மற்ற எல்லோருக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, மரம் ஏறக்கூடிய திறன் இருந்திருக்கு. ஆனா அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு ஐலாண்ட் பீப்புளா இருந்திருக்காங்க. இவங்களுடைய கடைசி காலம் என்பது வந்து பார்த்தா 50,000 ஆண்டுகளுக்கு முன்புதான். அடுத்து வந்து ஹோமோ நெலேடி வந்து தென்னாப்பிரிக்கால இருந்த ஒரு குகை, ரைசிங் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல குகை. அந்த குகையில கிடைச்சிருக்கக்கூடிய எவிடன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய மூளையே வந்து சிறிய அளவிலான மூளை தான். இவங்க வந்து அந்த தன்னை வந்து அடக்கம் பண்ணிக்கிறது வந்து குகைக்குள்ளேயே அடக்கம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய கடைசி காலம் என்பது வந்து 2,40,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படிங்கிற அடிப்படையில ஹோமோசேபியன்ஸுங்கிற ஒரு இனம் ஆப்பிரிக்காவுல உருவாகி அது வந்து உலகம் முழுக்க பரவுன அதே காலகட்டத்துல கிட்டத்தட்ட இந்த 6 ஹோமோசேபியன்ஸ் இல்லாத இந்த 5 பிரிவும் இருந்திருக்கு. அப்ப இதுல ஏனைய 5 பிரிவும் அழிந்தது ஏன், ஹோமோசேபியன்ஸை மட்டும் எப்படி சர்வைவ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதுல இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 6 இனங்கள்ல ஒரு இனம் மட்டும் இருக்குது, மற்றதெல்லாம் மறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 800 கோடி பேர் இன்னைக்கு நம்ம 840 கோடி பேர் இருக்கிறோம் ஹோமோசேபியன்ஸ். பூமியினுடைய ஒவ்வொரு கண்டத்திலையுமே பரவி வாழக்கூடிய ஒரே ஒரு மனித இனம் தான். நியாண்டர்தால் வந்து ஏற்கனவே பார்த்தா 40,000 வருடங்களுக்கு முன்பு, டெனிசோவன்ஸும் அதே மாதிரி ஒரு 30,000 வருடங்களுக்கு முன்பு. அப்போ ஒரே நேரத்துல பல மனித இனங்கள் வாழ்ந்ததே பூமியினுடைய இயல்பான வரலாறு. ஆனா இன்னைக்கு ஒன்று மட்டுமே இருக்கிறது வந்து வரலாற்றுடைய விதிவிலக்கு.
அப்ப இதுல வந்து இதுக்கான விடை என்ன அப்படின்னு தேடுறோம் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட் வந்து சொல்றாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா மொழி மற்றும் கதை, அதாவது அப்டிராக்ட் கான்செப்ட்னு சொல்லுவோம். இந்த அப்டிராக்ட் கான்செப்டினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து குறியீட்டு சிந்தனை, அதாவது ஆர்ட், கலை, மணிகள், ஓவியங்கள் அல்லது ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த தன்மை. இந்த இந்த குறியீட்டு மனநிலை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு பெரிய அளவிலான ஒத்துழைப்பு, ஒரு பெரிய குழுவாக செயல்படுதல் அப்படிங்கிற அந்த பெரிய ஒத்துழைப்பு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எவல்யூஷனரி ட்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நுண்மையான நுட்பங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலும்பு ஊசி மூலமா வந்து ட்ரெஸ் தயாரிச்சது, அதே மாதிரி எரி ஈட்டி, அட்லட்டல், வில் அம்பு, தூரத்திலிருந்தே வேட்டையாடக்கூடிய நுட்பம், இதெல்லாமே வந்து அவங்க சர்வைவல் ஃபேக்டர்ஸ். அப்போ தையல் ஆடை மூலமா அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி, ஞானதாள்கள் விட ஹோமோசேப்பியன்ஸுக்கு வந்து மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருந்துச்சு. காலநிலை மற்றும் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தையை வந்து நம்ம விமர்சன பூர்வமாவே அணுகலாம். அறிவியல் மனப்பான்மை நம்புற ஒருத்தர் வந்து அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஒரு சுவையூட்டக்கூடிய ஒரு எலிமெண்டா இந்த அதிர்ஷ்டம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு சுவை முரண்பாடா இந்த வார்த்தையை வந்து நம்ம இங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த காலநிலையும் அதிர்ஷ்டமும் எப்படி வந்து ஹோமோசேப்பியன்ஸுக்கு உதவியா இருந்துச்சு அப்படிங்கறதையும் நம்ம வந்து இப்ப பாக்குறோம். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா மொழி. மொழி வந்து என்ன செய்தது? அப்போ இது என்ன பாயிண்ட், நம்ம மொழி வந்து மற்ற விலங்குகளை விட முற்றிலுமே வேறுபட்ட ஒன்று. அதாவது நாம வந்து இல்லாத ஒன்றை பத்தியும் நம்மளால பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மலைக்கு அந்த பக்கம் ஒரு மிருகம் இருக்குது, நாம அங்க வேட்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்றப்ப இந்த மலை மறைச்சிருது, மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த இல்லாத ஒரு விஷயத்தை பத்தியும் உரையாடுவதற்கான ஒரு விஷயம். அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளானிக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூச்சர் பிளானிங், ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு தன்மை. அப்ப இந்த இந்த விஷயம் வந்து தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஆபத்தை பற்றிய ஒரு எதிர்நோக்கல், இல்லைன்னா ஒரு இரையை பற்றின ஒரு திட்டமிடல், ஒரு வேட்டையை பற்றின ஒரு புரிதல், இது எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு கடத்துவதற்கு இந்த மொழி வந்து ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ மற்ற நம்மளை போல இல்லாத மற்ற விலங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற விலங்குகளினுடைய தொடர்பாடல் என்பது அந்த நேரத்திற்கானதாக மட்டும்தான் இருக்கும். சிம்பன்சியோ, உராங்குட்டானோ, இல்ல வேற எந்த ஒரு மிருகத்தினுடைய ஒரு 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 சவுண்டை வச்சுக்கோமே, ஒரு கம்யூனிகேஷன் சவுண்டை வச்சுக்கோமே, அது என்பது என்னன்னா அந்த டைமுக்கு ஒரு கிப்பான் குரங்கு கத்துது அப்படின்னா, மரத்துக்கு மேல இருந்து கத்துது அப்படின்னா அந்த குரங்கு கீழே ஒரு வேட்டையாடிய பாத்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆக்காட்டி பறவை கத்துது அப்படின்னா அந்த சூழலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த பாத்துருச்சுன்னு அர்த்தம். அது எல்லாமே அந்த நேரத்துக்கானதா தான் இருக்கும். ஆனா மனிதன் மட்டும்தான் இல்லாத ஒன்றை பத்தின ஒரு கருத்துருவாக்கத்தோடு சேர்ந்து அதை வந்து திட்டமிட்டு அதை பற்றி பேசுகிறதற்கு மொழி என்பது ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு நினைவகம், ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிட்டி மெமரி. அதாவது ஒரு நபர் பெற்ற அனுபவம், இன்னைக்கு இந்த சைடு நான் போனேன், ஒரு சிங்கம் என்னை துரத்துச்சு அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்து அதை என்ன பண்றான், தன்னுடைய கம்யூனிட்டிக்கு வந்து அதை ஷேர் பண்றான். அப்ப வந்து ஏனையவர்கள் என்ன பண்றாங்க, அந்த பகுதிக்கு நம்ம போகக்கூடாது, போனா நமக்கு உயிர் பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நபர் பெற்ற எதிர்மறை அல்லது நேர்மறை அனுபவம் என்பது அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த மொழியால் கடத்தப்படுவதற்கான சாத்தியங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி யுவால் நோவா ஹராரி ஒரு விஷயம் சொல்லுவார், வதந்தி. வதந்திங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஆதி மனித பரிமாணத்தினுடைய மிக முக்கியமான கூறு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஷேப்மேன்ஸ் புக்ல வந்து எடுத்து சொல்லுவார். அந்த மாதிரி கதைகளும் நம்பிக்கைகளும், இப்ப பெரிய குழுக்களை வந்து நம்ம வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்த்தணும். அப்ப பெரிய குழுக்களை ஒன்னோட ஒண்ணு சேர்த்தணும் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். அப்ப இந்த பொதுவான ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அப்படின்னா இந்த பொதுவான நம்பிக்கையை வந்து புனைந்து ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான விஷயமா இந்த கதைகளும் அதை பின்பற்றுகின்ற நம்பிக்கைகள், பெரும்பான்மையானது மூட நம்பிக்கைகள் வச்சுக்கலாமே, இந்த மூட நம்பிக்கைகளும் இந்த கதைகளும் அந்த பெரிய குழுக்களை எந்தவித கேள்விகளுக்கும் உட்படுத்தாமல் நாம் எல்லோரும் ஒன்று என்று சொல்லி இணைப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பை வந்து இந்த மொழி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து ஏன் ஞான்றதாளுக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தா ஞான்றதாளுக்கு இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த மொழிக்கு வந்து ரொம்ப, அதாவது மொழிக்கு உதவியா இருக்கக்கூடியது மட்டுமல்ல ஃபாக்ஸ் பீட்டு மரபணு, மொழிக்கான அந்த நாக்கு உடைய மென்மை, நாக்கு வந்து மென்மையா அசையணும். நாக்கு மென்மையா அசைந்தா மட்டும்தான் அந்த பிறல் ஈஸியா நடந்தா மட்டும்தான் அந்த ஒளி சரியா வரும், அந்த ஒளி தான் மொழியா மாறுது. அப்படி இருக்கிறப்ப இதற்கு வந்து மிக முக்கியமான ஒரு மரபணுக்கள்ல ஃபாக்ஸ் பீட்டும் ஒண்ணு.
ஞான்றதாலுக்கு இருந்துச்சு. ஆனா ஞான்றதாலுடைய தன்மை என்பது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பெரிய சமூக வலையை நோக்கி உருவாகல. அவங்க இருந்து அதிகபட்சம் ஒரு 20 பேருக்குள்ளதான் ஒரு ஒரு கம்யூனிட்டி. நம்மள மாதிரி ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்த ஒரு பெரிய கம்யூனிட்டியே கிடையாது. ட்ரேடே கிடையாது. இப்ப நம்ம ஹோமோசேபியன்ஸ் வந்து ட்ரேடு இருந்துச்சு. ட்ரேடுன்னா என்னன்னா, ஒரு கடல் கரையோரமா, நான் பின்னாடி அதெல்லாம் பார்ப்போம், கடற்கரையோரமா இருக்கக்கூடிய ஒரு சிப்பி வந்து எங்க வந்திருக்கு, மெயின்லேண்டுக்கு வந்திருக்கு. மெயின்லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏதாவது ஒரு எரிமலை கற்களை பயன்படுத்தின ஒரு ஆயுதம் வந்து கடற்கரை ஓரமா கிடைச்சிருக்கு. இந்த ட்ரேட் இருக்குல்ல, இந்த ட்ரேடு வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா, ஒரு ஆபத்தான காலத்துல, ஒரு பஞ்ச காலத்துல அல்லது உணவை தேடி அலைய வேண்டிய காலத்துல ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொண்டு அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த மொழி என்பது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா ஞானதால் வந்து ஒரு கேவ் மேன், அடிப்படையில் அவன் ஒரு கேவ் மேன். அவனுடைய கம்யூனிட்டி என்பது அதிகபட்சம் 15ல இருந்து ஒரு 20 தான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு ட்ரேடும் தேவைப்படல, ஒரு பெரிய தொடர்பாடல் செய்வதற்கு தேவையான வாய்ப்புகளும் வழங்கப்படல. இந்த தன்மையில வந்து ஞானதாலினுடைய மொழி என்பது ஹோமோசேப்பியன்ஸினுடைய ஆக்கபூர்வ மொழியை காட்டிலும் அது வந்து மிக துவக்க நிலையில தான் இருந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு அடுத்த சான்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்ன சொல்றது, அதுக்கு அடுத்த சான்று வந்து குறியீட்டு சிந்தனை. இப்ப குறியீட்டு சிந்தனைங்கிறது கலையும் சின்னங்களும் எப்படி பயன்படுத்துது, அதாவது ஒரு பொருள் வேறு ஒன்றை குறிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இது வந்து உளவியல் ரீதியா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அது எப்படின்னா, 2 இனக்குழு இருக்குது. ஒரு இனக்குழு வந்து சிவப்பு கலர் சாயம் பூசி இருக்கு, இன்னொரு இனக்குழு வந்து கருப்பு கலர் சாயம் பூசி இருக்கு. அப்ப ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா, நான் எந்த இனக்குழுவை சேர்ந்தவன், நான் சிவப்பு கலர் சாயம் பூசி இருந்தா நான் சிவப்பு கலர் அப்படின்னு அந்த பிரித்தறியக்கூடிய அந்த குறியீட்டு சிந்தனை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவில் வந்து பிளாம்போஸ் குகை அப்படிங்கிற ஒரு குகை, பிளாம்போ BLOMBOS பிளாம்பாஸ் அப்படிங்கிற குகையில 77,000 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைச்ச ஒரு ஓச்சர் கல். இந்த கல் தன்மை வந்து ஒரு ஓச்சர் கல். இந்த கல்லுல வந்து ஒரு குறியீடு போட்டிருக்காங்க. இந்த குறியீடு எதற்கானது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு இனக்குழுவை தனித்துவமாக வேறுபடுத்தி காட்டுவதற்காகத்தான் இருக்கலாம்னு நான் நம்புறேன். அப்ப இந்த குறியீடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஹோமோசேபியன்ஸுக்கு ஆதரவா இருந்திருக்கு அப்படின்னு பாக்குறேன். அதே மாதிரி 1,00,000 ஆண்டுகள் பழமையான இந்த கடல் சிப்பி மணிகள் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாம, நான் இந்த குழுவை சேர்ந்தவன் என்ற அடையாளத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு அப்பவே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த சிப்பி மணிமாலைகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி சுலாவிசி சோவே அப்படிங்கிற இந்த குகை ஓவியங்கள் கிட்டத்தட்ட ஒரு 45,000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த குகை ஓவியங்கள் எங்க இருக்குன்னா, இந்தோனேசியா மற்றும் பிரான்ஸ், அதாவது சுலாவேசிங்கிறது இந்தோனேசியால இருக்கு, சோவே அப்படிங்கிறது வந்து பிரான்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த கை முத்திரைகளும் விலங்கு சித்திரங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுடைய குறியீட்டு தன்மை பிரித்து அறியக்கூடிய அல்லது தான் ஒரு இனக்குழுவை தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய அல்லது அந்த இனக்குழுவை திடமாக பிணைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து இந்த குறியீடுகளை பயன்படுத்தினதுங்கிறது நம்மளை வந்து மற்ற ஹோமோக்கள் இருந்து தனித்துவமான ஒரு மனித பிரிவா காட்டுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது என்னன்னா பிரம்மாண்ட குழு ஒத்துழைப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தொடர்ந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் டெல்லியில போராடிட்டு இருக்கிற மாணவர்கள் வரைக்கும் எல்லாம் ஒரு எதிர்மறையா இன்னைக்கு நடந்த படங்கள்ல போடக்கூடிய விசில் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டா ஒரு பிரம்மாண்ட குழு அப்படிங்கிறது சேப்பியன்ஸினுடைய வந்து பரிணாம தகவல் அமைப்புல அதுவும் ஒன்னா இருக்குது. பட் அது எதிர்மறையா நேர்மறையாங்கிறது விவாதம். அது வந்து அது நம்ம வந்து வேற ஒரு விஷயத்துல பாத்துக்குவோம். ஆனா இப்ப வந்து ஹோமோசேப்பியன்ஸுக்கு இந்த எப்படின்னா, இப்ப வந்து ஒரு விலங்கு இருக்கு, ஒரு சிம்பான்சியோ இல்ல கொரில்லாவோ, அதை ஆய்வு செய்த ஜெயன் குடாலோ இல்ல வேற ஆட்களோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அதை பத்தி பல ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம்பான்சிங்கிறது தன்னுடைய அந்த ஒரு என்ன சொல் தன்னுடைய இனக்குழுக்குள்ள மட்டும்தான் அது வந்து வச்சுக்கும். அதுக்கு தெரிஞ்ச ஒரு 20ல இருந்து 30 40 பேர்னா அந்த 40 பேர்த்துக்குள்ள மட்டும்தான் அவங்கள தான் நம்பும். மீதி யாரையுமே அதை என்ன பண்ணாது, நம்பாது. வேற ஒரு குழுவை சேர்ந்து ஒரு சிம்பன்சி வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடும், அடிச்சு துவம்சம் பண்ணிடும், இல்லைன்னா சாப்பிட்டுருங்க, அடிச்சே சாப்பிட்டுருங்க. அந்த மாதிரியான ஒரு வயலன்ஸ். அப்ப இது என்னன்னா, தனக்கு தெரிஞ்ச சின்ன குழுவை மட்டும்தான் நம்பும். ஆனா சேப்பியன்ஸ் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நாம ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறோம், யாரோ ஒரு குழந்தைய பாக்குறோம், அந்த குழந்தைக்கு நம்ம மொழியே தெரியாது, ஆனா அந்த குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படின்னா நமக்குள்ள ஒரு மெல்டவுன் வரும். அதே மாதிரி ஒரு சாதாரண புன்னகையோட ஒரு அசாமி தாத்தாவை நம்ம ட்ரெயின்ல போற பார்த்து நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல மொழியே இல்லாம அந்த முகபாவனையில வரக்கூடிய ஒரு நம்பிக்கையை வச்சு நாமளும் அவரோட வந்து ஒரு மன பிணைப்பு வந்து உருவாக்கியிருக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து சேப்பியன்ஸுக்கு மட்டுமே சாத்தியமான ஒண்ணு. அப்ப இந்த பொதுவான சின்னங்கள் அடையாளங்கள் மூலம் முகமறியாத நபரோட கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒத்துழைக்கிறாங்க. ஆனா ஞான்றதாலுக்கு இது வந்து நெகட்டிவா இருந்துச்சு. ஏன்னா ஞான்றதால் வந்து அதிகபட்சம் 10ல இருந்து 30 பேர் கொண்ட ஒரு சிறிய குடும்பமா தான் இருக்கிறாங்க. ஆனா சேப்பியன்ஸ் வந்து எவ்வளவு 100ல இருந்து 150 பேரா இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்ப
என்ன ஆகுதுன்னா இது ஆபத்து காலத்துல வந்து இந்த உறவுகள், இந்த பிணைப்பு, இந்த குழுக்கள் என்பது ஒரு வகையான இன்சூரன்ஸ். அது வந்து ஒரு ஒரு காப்பீடு. இப்போ ஒரு பகுதியில் கடுமையான வறட்சி வருது, அல்ல பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா சேப்பியன்ஸ் என்ன பண்ணுது, தன்னுடைய தொலைவில் இருக்கக்கூடிய மற்றொரு நண்பர் குழுவிடம் வந்து தஞ்சம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா ஞான்றதாளுக்கு இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்ற ஒரு நட்பு வலைகள் வந்து சுத்தமா கிடையாது. அப்ப உள்ளூர்ல அந்த ஏரியால ஒரு பணியில ஒரு கடுமையான வறட்சி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உணவு கிடைக்கலைன்னா அது அதுக்குள்ளேயே அழிவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகுது. அப்ப 10 பேர் சேர்ந்தா ஒரு மானை வேட்டையாடலாம், ஆனா 100 பேர் சேர்ந்தா ஒரு மான் மந்தையவே வளைக்கலாம். அப்ப இந்த மான் மந்தையே விளைக்கிறப்ப நமக்கு என்ன நிறைய மான்கள் இறையா கிடைக்கிறப்ப ஒரு பெரிய இனக்குழுவே வந்து தப்பி பிழைத்து வாழ்வதற்கும் தனது அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து இந்த மரபணுக்களை கடத்தி கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் என்பது ஞான்றதாலை விட ஹோமோசேப்பியன்ஸுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து வந்து இந்த தொலைதூர வர்த்தக வலை, இதை நான் சொன்ன பார்த்தீங்களா, ட்ரேடுன்னு சொன்னல அந்த கடற்கரையில இப்போ வந்து அந்த ஒப்சிடியன் அப்படிங்கிற அந்த எரிமலை கண்ணாடி, இது வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் அகழாய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கூர்மையான ஒப்சிடியன் கண்ணாடி வந்து அது உருவான இடத்துல இருந்து 300 கிலோமீட்டர் அதிகமான தொலைவுக்கு உள்ள எடுத்துட்டு போயிருக்கு. அப்ப அந்த கண்ணாடியில இருந்து அந்த கைரேகையில ரசாயன ஆய்வு பற்றி வாங்குறப்ப அதனுடைய காலத்தை வந்து கணக்கிடுறாங்க. அதாவது அது உருவான இடம் வேற ஒரு பக்கம், அது பயன்பாட்டுக்கு இருந்த இடம்ங்கிறது 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதே மாதிரி கடல் சிப்பிங்கிறது நமக்கு தெரியும். கடல் சிப்பி வந்து எங்க கடலை ஒட்டி கிடைக்கக்கூடிய சிப்பி மெயின்லேண்ட்ல உள்ள இன்டீரியரா இருக்கக்கூடிய குகைக்குள்ள எப்படி அந்த சிப்பி போச்சு அப்படின்னா இந்த சோசியல் ட்ரேட் இருக்குல்ல, சமூக வர்த்தகம்னா நம்ம காசு பண்டமாற்றம்னு இல்லாம ஒரு நட்பு ரீதியா இப்ப இது வரைக்கும் பார்த்த பாயிண்டின் அடிப்படையில அவங்களுக்குள்ள அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அந்த ட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இது வந்து ஞான்றதால கம்பேர் பண்றப்ப ஞான்றதார்கள் பயன்படுத்தின கற்கள் என்பது அவங்க வாழ்ந்த இடத்துல இருந்து அதிகபட்சமா 5 இருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அப்ப இது வந்து ஒரு 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணல, ஒரு 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணல அப்படிங்கிறப்ப ஞான்றதலனுடைய உலகம் என்பது எவ்வளவு சிறுசா இருந்துச்சு. அப்ப இந்த வந்து சிறிய அளவிலான குறு எல்லை அளவிலான ஒரு பரவல் என்பது வந்து ஞான்றதார்களுக்கு எதிர்மறையான விளைவை தான் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நுண் தொழில்நுட்ப புரட்சி, மைக்ரோ டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் வச்சுக்கலாம் நம்ம. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எலும்பு ஊசியை கண்டுபிடிக்கிறாங்க. எலும்பு ஊசி மூலமா அதை விலங்கு தோலை வச்சு ஒரு ஆடை தயாரிக்கலாம் அப்படிங்கறத வந்து கடும் உறைபனி குளிரிலும் வாழ்ந்த மனிதர்கள் ஈஸியா அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. அதே மாதிரி எரி ஈட்டி அட்லட்டல், அது வந்து என்னதுன்னா அதிக வேகத்தோட தொலைவிற்கு எரியக்கூடிய நெம்புகோல் சாதனம், விலங்கின் அருகில் செல்லாமலேயே இதை வச்சு நம்ம ஆபத்து இன்றி நம்ம வேட்டையாடலாம். அதே மாதிரி வெள்ளம்பும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆபத்தின்றி நெருக்கமா போகாம மிக சின்ன உயிரினங்கள் லைக் பறவை இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து வேட்டையாடிக்க முடியும். அப்ப நெருப்பும் சமையலும் இது ரொம்ப முக்கியம். சமைத்த மென்மையான உணவு செரிமான ஆற்றலை வந்து மிச்சப்படுத்துது. அப்ப அந்த உபரி ஆற்றல் இருக்குல்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் எனர்ஜி, அது வந்து பெரிய மூளையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு ஆற்றலா மாறுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த நுண் தொழில்நுட்ப புரட்சியில நமக்கு நேரம் மிச்சமாகறப்ப, நேரத்தின் மூலமாக நம்ம செரிமான ஆற்றல் அதுவும் மிச்சமாகறப்ப அது வந்து எப்படி ஒரு உபரி ஆற்றல் வந்து எப்படி பெரிய மூளையினுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருந்துச்சுங்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம். அப்புறம் வந்து மக்கள் தொகை அமைதியான காரணி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப ஞான்றதார்களுடைய மொத்த உலக மக்கள் தொகைங்கிறது வந்து ஒரு காலத்துல 10,000க்கும் குறைவா தான் இருந்திருக்கலாம்னு சொல்லி மதிப்பிடுறாங்க. ஏன்னா சிறிய குழுக்களா, ஞான்றதால் பத்தி பேசுறேன், சிறிய குழுக்களா இருந்தங்காட்டி அவங்களுக்குள்ளேயே தொடர்ந்து என்ன பண்றாங்க, அகமண முறை இன்பிரீடிங் வந்து பண்றாங்க. அப்ப இந்த இன்பிரீடிங் என்ன பண்ணுதுன்னா நெருங்கிய உறவு திருமணத்தினால மரபணு வேறுபாடுங்கிறதே குறையுது. அப்ப மரபணு வேறுபாடு குறையறங்காட்டி நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையுது. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறையறங்காட்டி அப்ப ஒரு சின்ன குழுவுல ஒரு திறமையான கருவி செய்யறவரை இறக்குறாரு அப்படின்னா அந்த கலை வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு. திருப்பி இன்னொருத்தர் வந்து அதுல வர்றதுக்கான அந்த டைவர்சிட்டியே கிடையாது. அப்ப இதெல்லாம் வந்து ஞான்றதாளர்களுடைய இந்த ஜெனட்டிக்கல் நேரோனஸ், இந்த மரபணு குறுக்கம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வீழ்ச்சி காரணமா இருந்துச்சு. ஆனா சேப்பியன்ஸ் என்ன பண்ற, நேர் ஆப்போசிட்ல ஆப்பிரிக்காவிலிருந்து பறந்து வளமான நிலப்பரப்புல அதிக எண்ணிக்கையில பெறுகிறான். அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவிலிருந்து அவன் அலை அலையாக ஐரோப்பாவுக்கு போறான், ஆசியாவுக்கு போறான். அப்ப எண்ணிக்கை அதிகமா இருக்கும்போது அவனுடைய புதிய யோசனைகளும் கண்டுபிடிப்புகளும் என்ன ஆகுது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு டக்கு டக்கு டக்குன்னு கடத்தப்படுது. அப்ப இதெல்லாமே வந்து ஹோமோசேப்பியன்ஸ் எந்த அளவுக்கு வந்து அவன் சர்வைவல் ஆகிறதுக்கான ஒரு பெரிய சக்சசிவ் ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காலநிலை மாறுபாடும்
சற்றே சுவை முரண்பாடு கொண்ட அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தையும். இப்ப தீவிர காலநிலை ஊசலாட்டம் ஏன் வந்து நியாண்டர்தால்ஸ் வந்து அழியிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் ஐசேஜினுடைய வீழ்ச்சி அந்த 40,000-50,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பது வந்து ஐரோப்பாவோட காலநிலை வந்து மாறுது. அப்ப அடர்ந்த காடுகள் என்ன ஆகுதுன்னா இந்த ஐசேஜினால வந்து புல்வெளியாகவும் மீண்டும் பனிப்பாறைகளாகவும் மாறுது. அப்ப காடுகளில் மறைந்து வேட்டையாடக்கூடிய அந்த உடல் அமைப்பு வந்து நியாண்டர்தால்களுக்கு இல்லை. அதனால எளிதில் வந்து இரையாடிகளால் வீழ்த்தப்பட்டிருக்கலாம். அதே நேரத்துல அந்த பனி மாறி, அதாவது பனிக்காலத்துக்கு நல்ல தகவமைஞ்சிருந்த நியாண்டர்தால்கள் ஐசேஜினுடைய முடிவுக்கு பிறகு ஏற்பட்ட வெப்பம் மற்றும் இதர காலநிலை மாற்றங்கள்னால அவங்க வந்து அதுல வந்து சர்வைவ் ஆக முடியாம கூட என்ன இருந்திருக்கலாம், மறைஞ்சிருக்கலாங்கிற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேம்பிஃபிளர்ஜி பேரழிவு, இது வந்து இத்தாலியில ஒரு 39,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய சூப்பர் வல்கனோ எரப்ஷன் நடக்குது. அப்ப இது வந்து என்டையர் ஐரோப்பாவையும் என்ன பண்ணுதுன்னா, தோபா எரிமலை வெடிப்பு பத்தி நம்ம பார்த்தோம். இந்தோனேஷியா பக்கத்துல தோபான்னு ஒரு எரிமலை 76,000 ஆண்டுகளுக்கு முன்பு வெடிச்சு அது ஆந்திராவில் கூட, இந்தியாவில் ஆந்திராவில் கூட ஜுவால ஜுவாலத்ரா ஏதோ அந்த மாதிரி ஒரு இடம் வரும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிமலையினுடைய வீழ்படிவு சாம்பல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி இத்தாலியில 39,000 ஆண்டுகளுக்கு முன்பு வெடிச்ச அந்த ஒரு பெரிய வெடிமலை கேம்பிஃபிளர்ஜி, அந்த வெடிமலை வந்து அந்த அந்த எரிமலை வெடிப்பு வந்து ஒரு வல்கானிக் விண்டரை உருவாக்குது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு இடத்துல இருந்த நியாண்டர்தால்களுக்கு இதுவும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஆகுது. ஐசேஜினுடைய வீழ்ச்சியும் ஒரு காரணமாகுது. ஆனா ஆப்பிரிக்க வெப்பச்சூழலில் உருவான சேப்பியன்ஸ் வந்து நல்ல பிளெக்சிபிலிட்டி வச்சிருந்தாங்க. இந்த அதே நேரத்துல நல்ல அதிகமான சிறப்பு ஸ்பெஷல் அடாப்டேஷன் அவங்க வச்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸுக்கு ஆதரவா இருக்குது. நியாண்டர்தால்களுக்கு இந்த மாறின சூழல் வந்து பாதகமா மாறிடுச்சு அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் சுருக்கமா நம்ம ஒப்பிடுறோம் அப்படின்னா, பண்புகள் மூளையினுடைய அளவு ஹோமோசேப்பியன்ஸ் நம்மளுடைய மூளை வந்து 1350 சிசி தான். நியாண்டர்தாலினுடைய மூளை வந்து 1500 சிசி. ஆனா பெரிய மூளை மட்டுமே வெற்றிக்கு காரணி அல்ல அப்படிங்கிற அதையும் நம்ம பாத்துக்கிறோம். மூளை பெருசா இருந்துச்சுன்னா அவன் வந்து பயங்கரமா சர்வைவ் ஆயிடுவான் அப்படிங்கிற நம்பவும் முடியாது. உடல் அமைப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெலிஞ்சது, நீண்ட தூரம் ஓட்டத்திற்கு ஏற்றது நமக்கு. நியாண்டர்தாலுக்கு வந்து பார்த்தோம்னா திடமான எலும்புகள், கடும் குளிரை தாங்கும் உடல். ஆனா இவங்க கலோரி வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும். ஏன்னா உடம்பு பெருசா இருக்கிறங்காட்டி எனர்ஜி அதிகமா தேவைப்படுறங்காட்டி இவங்களுக்கு வந்து போதுமான அளவு கலோரி கிடைச்சா மட்டும்தான் இவங்க சர்வைவ் ஆக முடியும். ஆனா சேப்பியன்ஸுக்கு அப்படி கிடையாது. அவங்க உடல் வாகு வந்து ரொம்ப எளிமையா சின்னதாகவும் இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு லெஸ் கலோரியான ஃபுட்டு கிடைச்சாவே போதும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வேட்டை கருவிகளை பொறுத்த வரைக்கும் வில்லம்பு, எரி ஈட்டி அப்படின்னு தொடர்ந்து அதை வந்து மாத்திட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து என்னன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மாறாம அந்த கனமான ஈட்டி இவங்கிற அந்த ஒரே ஒரு கான்செப்டை மட்டுமே வச்சுட்டு இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, தொழில்நுட்பம் நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த தொழில்நுட்ப ரீதியான புரட்சி வந்து இவங்களுக்குள்ள நடக்கல. அப்ப அதே மாதிரி சேபியன்ஸ் வந்து தொலைதூர வேட்டைங்கிறது வந்து பார்த்தா இந்த மாதிரியான தொலைதூர கருவிகளை பயன்படுத்துறங்காட்டி ஆபத்தானது. ஆனா நியாண்டர்தாலுக்கு அது வந்து ஆபத்து அதிகமானது அப்படின்னு பார்க்கிறோம். குழு அளவு இது நம்ம ஏற்கனவே பார்த்த 100ல இருந்து 150 வரைக்கும் ஒரு பெரிய வலையா, ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து 10 to 30 தான், ஒரு சின்ன குழுல மட்டும்தான் இவங்க இருக்கிறாங்க. அப்ப சேப்பியன்ஸோடைய இந்த கூட்டு பலம்ங்கிறது மிக அதிகம் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த வர்த்தக எல்லைங்கிறது வந்து ஒரு ட்ரேடு பவுண்டரி, ட்ரேட் இந்த சென்ஸ் வந்து ஒரு கம்யூனல் சேஞ்சுன்னு வச்சுக்கலாம். நாம இப்ப இருக்கிற கமர்ஷியல் ட்ரேடா பார்க்காம அப்ப இவங்களுக்குள்ள அந்த பண்ட பரிமாற்றத்தை பயன்படுத்தின இந்த பொருளினுடைய பரிமாற்ற தூரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் தள்ளி கூட அந்த பொருளுடைய பயன்பாடு கிடைச்சிருக்கு. ஆனா நியாண்டர்தால் வந்து ஜஸ்ட் 5 to 20 கிலோமீட்டருக்குள்ளதான் இருந்திருக்கு. அவங்களுடைய என்டையர் பயன்பாட்டுமே அந்த 20 கிலோமீட்டருக்குள்ளதான் கிடைச்சிருக்கு. அப்ப சேப்பியன்ஸுக்கு வந்து ஒரு இக்கட்டான நேரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவி கிடைச்சு, சப்போர்ட் கிடைச்சது. ஆனா வந்து இவங்களுக்கு வந்து அது கிடைக்கல அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அப்ப நாம் வென்றோம் அப்படிங்கிற வார்த்தை வந்து சரியானதா? நாம் உண்மையாலுமே வென்றோமா? கிடையாது. ஏன்னா நாம நியாண்டர்தால்களை வந்து போரிட்டு அழித்து வென்றோம் அப்படின்னு நாம வந்து பலரும் நினைக்கிறோம். ஐரோப்பாவுக்கு போனா சேப்பியன்ஸ் அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, சேப்பியன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு அவனை போராடி ட்ராய் படத்துல ஒடிசியஸ் படத்துல வர மாதிரி எல்லாம் வந்து போரிட்டு அவன் கொன்றான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை. அவங்க தாழ்ந்தவங்களும் அல்ல, ஊனமுற்ற தன் குழு உறுப்பினர்களை பராமரித்த கருணையுள்ள மனிதர்கள் தான் அவங்க. அதுக்கான சான்றெல்லாம் கிடைச்சிருக்கு. நியாண்டர்தால் வந்து நீங்க அதான் இதுலயே வருது பாருங்க, முடமான காயமடைந்த தன் குழு உறுப்பினர்களை ஆண்டு கணக்குல பராமரித்து உணவளிச்சிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் வந்து சேப்பியன்ஸ்ட கிடைக்கல.
அப்ப அதே நெருப்பை பயன்படுத்துறாங்க, கருவிகள் செய்யறாங்க, குகை ஓவியங்களை வரையறாங்க. அப்ப வென்றோம் என்பதை விட அவங்களுக்கு அவங்க வாழ்ந்த சூழல் வந்து சாதகமாக இல்லை. நமக்கு நாம வாழ்ந்த எல்லா இடங்களிலுமே சூழல்கள் வந்து பல்வேறு வடிவங்கள்ல சாதகமா இருந்ததுங்காட்டி நாம் எஞ்சினோம் அப்படிங்கறதா சரியான வார்த்தையை தவிர நம்ம வென்றோம் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. எஞ்சினோம் நாம, அவ்வளவுதான். இப்போ இதுல இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இப்ப வந்து இப்ப வந்து ஆச்சரியமான உண்மை, இப்ப ஞானதோட டிஎன்ஏ ஆப்பிரிக்கர் இல்லாத ஐரோப்பிய ஆசியால வாழக்கூடிய மனிதர்களுடைய உடம்புல 1% இருந்து 4% வரைக்கும் ஞானதால் டிஎன்ஏ இருக்குது. அதே நேரத்துல டெனிசோவன் டிஎன்ஏ மெலனீசிய மற்றும் சில தென்கிழக்கு ஆசிய மக்கள்கிட்ட 3%லிருந்து 6% வரைக்கும் டிஎன்ஏ வந்து இருக்குது. அதே மாதிரி EPAS1 எபாஸ்1 உயர மலை மரபணு. அப்ப திபெத்துல வாழ்ந்த மக்கள் வந்து குறைந்த ஆக்சிஜன்ல மூச்சு விட உதவக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு மரபணு வந்து டெனிசோவன் இருந்தே வாங்கியிருக்காங்க. அப்ப இதை பத்தின பண்ண ரிசர்ச் தான் யாருன்னா ஸ்வாந்தா பாபே அப்படிங்கிறவங்க பண்ண அந்த ரிசர்ச்சுக்கு அவங்களுக்கு வந்து 2022 வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாகவும் நான் பார்த்தேன். சோ முக்கிய புரிதல் இப்ப வந்து பரிணாமம் வந்து இப்பவும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ஏன்னா பரிணாமம்ங்கிறது ஏதோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நின்றுச்சு, இப்ப எல்லாம் எதுவும் நடக்கலப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. டில் நவ் எவல்யூஷன் இஸ் எவால்விங். அது வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, மாறிட்டு கொண்டே இருக்கு. நமக்குனால அதை வந்து உணர முடியறது இல்லை பல விஷயங்களை. இப்போ அது நோய்களா இருக்கலாம், இல்ல சாதகமான விஷயங்களோட பாதகமான விஷயங்கள் என்ன, எல்லாத்துலயுமே எவல்யூஷன்ங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பால் குடிச்சா செத்து போயிடும். பால் 1 லிட்டர் குடிச்சா செத்து போயிடும். ஏன்னா நம்மளால அந்த பாலை வந்து செரிக்கிறதுக்கான தன்மை நம்ம அதுக்காக பழக்கப்படவே இல்லை. எப்ப நம்ம விலங்குகளை பழக்கப்படுத்துறோமோ அந்த விலங்குகளை பழக்கப்படுத்தின பிறகு தொடர்ந்து இந்த பாலை குடிச்சு ஒரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நமக்கு வந்து பாலை ஜீரணிக்கக்கூடிய லாக்டேஸ் நீங்க சொன்னீங்க, கருணாநிதி கூட சொன்னார். அப்ப அது வந்து பெரியவரிடம் பரவிய மிக முக்கியமான மரபணு மாற்றமா பாக்குறோம். அதே மாதிரி திபெத்லயும் ஆண்டிஸ் மலையிலையும் வாழக்கூடிய மக்கள் அங்க வந்து குறைந்த ஆக்சிஜன் தான் இருக்கும். அப்ப அந்த குறைந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு நம்ம வெசல்ஸ் இருக்குல்ல, ரத்த நாளம், அதனுடைய அடாப்டேட்டிவ் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு இதா இருந்திருக்கு. இது பல தலைமுறைகள் அந்த பகுதியில வாழ்ந்து 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 அந்த சாதக பண்பு என்பது அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, இப்ப மலேரியா அதிகமா உள்ள ஆப்பிரிக்க பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா சிக்கில் செல் அப்படிங்கிற அந்த மலேரியா நோய் வராம அந்த செல்களை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு தன்மையோட அந்த சிக்கில் செல்லுங்கிற மரபணு தேர்வு வந்து பாதுகாப்பா வந்துருச்சு. ஆனா சிக்கில் செல் அனீமியாங்கிறது இன்னொரு கூடுதலான ஒரு எதிர்மறை பரிணாம மாற்றம் தான். அதை வந்து தனி ஒரு டாபிக்ல பார்க்கலாம். அதே மாதிரி யானப்பற்கள் இல்லை, விஸ்டம் டூத்னு சொல்லக்கூடிய இந்த அறிவு பற்கள் அல்லது ஞானப்பற்கள் இல்லை. ஏன்னா மென்மையான சமைத்த உணவுகள்னால இந்த உள்ள அந்த கடவாப்பல்ல வச்சு இழுத்து அரைக்க வேண்டிய அந்த விஸ்டம் டூத்துக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாதங்காட்டி அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது நாம நினைவில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்பது பரிணாமம் தலைமுறைகள் வழியாகவே நடக்கும். ஒரு நபர் தன் வாழ்நாளில் பரிணாமம் அடைவதில்லை. இது ரொம்ப முக்கியமான. தான் வந்து ஒரு 60 வருஷம் வாழ்ந்தேன்னா எந்த எவல்யூஷனுமே பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு 30, 40 அல்லது 100 ஜென்ரேஷன், எத்தனை ஜென்ரேஷன் நம்ம எக்ஸாக்டா கூட சொல்ல முடியாது. அந்த மாற்றத்தை பொறுத்து, இந்த மாற்றனுடைய சுவீகரிப்பு தன்மையை பொறுத்து அதனுடைய கணக்கு என்பது இருக்கும். அப்ப இதுல தவறான புரிதல்கள் என்ன, பொதுவா இந்த பரிணாமத்துல அவங்க வச்சிருக்கிற தவறான புரிதல்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்றது தவறு. மனிதனும் சிம்பன்சியும் ஒரு பொதுவான காமன் ஆன்செஸ்டர், ஒரு பொதுவான மூதாதையிலிருந்து பிரிந்த கிளைகள் தான். இன்றைய குரங்குகள் வந்து நம்ம மூதாதை கிடையாது, அது நம் உறவினர்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து கரெக்ட். அதே மாதிரி பரிணாமம் என்பது வந்து ஒரு ஏணி கிடையாது, கீழ இருந்து அப்படியே அடுத்த ஸ்டெப்னு போறதுக்கு. அது வந்து ஒரு பல கிளைகள் கொண்ட ஒரு புஷ், ஒரு புதர். அதுல பெரும்பான்மையான கிளைகள் அழிஞ்சு போய் இன்னைக்கு ஒரே ஒரு கிளை மட்டும் இருக்குது. அந்த கிளை வந்து ஹோமோசேப்பியன்ஸ். அப்போ ஒரு கிளை எஞ்சியுள்ள ஒரு கிளை தான் ஹோமோசேப்பியன்ஸ். ஆனா அது மிகப்பெரிய ஒரு புதர் மரமா நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப பரிணாமம்ங்கிறது முன்னேற்றம் அல்ல, பரிணாமத்திற்கு வந்து முன்னேறி செல்லணும், இதை அடைஞ்சிடணும். ஏன்னா இப்போ நோய் வருது, இப்போ மலேரியா சிக்கில் செல் வந்துச்சுன்னு ஏற்கனவே பார்த்தோம். சிக்கில் செல் மூலமா சிக்கில் செல் அனீமியான்னு இன்னொரு நோய் வருது. அப்ப முன்னேற்றம் கிடையாது, அதுக்கு ஒரு இலக்கம் கிடையாது. அதே நேரத்துல உயர்ந்த உயிரினம் அப்படிங்கிறதும் எதுவும் கிடையாது. அந்த சூழலுக்கு எது பொருந்துதோ அது தொடரும்.
அந்த சூழலுக்கு பொருந்தி தொடர்ற விஷயத்த அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டே போகக்கூடிய இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல அந்த ப்ராசஸையும் அந்த அடாப்டேஷனையும் வந்து கொடுக்குது. இதுதான் வந்து பரிணாமமா நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி மிஸ்ஸிங் லிங்க், இப்ப வந்து இது வந்து இப்போ பெரும்பான்மையா சொல்றாங்க என்னன்னா, இப்ப லூசி வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய பொது மூதாதை, அதாவது சிம்பன்சி மனிதர்களுடைய மூதாதை பிரிஞ்சதுக்கும் இப்ப இருக்கிற மனிதர்களுக்குமான இடைக்கண்ணியா வந்து மிஸ்ஸிங் லிங்கா வந்து நம்ம லூசியை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. ஆனா இது வந்து ஊடகங்கள் தவறா பயன்படுத்துறாங்க. கண்டெடுக்கக்கூடிய ஒவ்வொரு புதைப்படியுமே ஒரு மிஸ்ஸிங் லிங்க் தான். ஒரு எக்ஸாக்டா ஒரு மிஸ்ஸிங் லிங்க் தான் இருக்குன்னு சொல்ல முடியல. லூசி எடுத்ததுக்கு அப்புறம் ரெமேடியஸ் வந்துச்சு, ரெமேடியஸ் எடுத்ததுக்கு பிறகு சகலோந்தரா பாஸ் வந்துச்சு, சகலோந்தரா பாஸ் வந்ததுக்கு பிறகு திருப்பி அடுத்தது தொடர்ந்து ஆய்வு நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து என்னவா தான் இருக்கு, மிஸ்ஸிங் லிங்கா தான் இருக்கு. அப்ப மிஸ்ஸிங் லிங்கே ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான வருடங்கள் வந்து இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்ப அதுல என்ன எஞ்சியது வந்து புதைக்குள்ள பூமிக்குள்ள இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அறிவியல் என்ன சொல்லுது, வாட் சயின்ஸ் சேஸ், அதான் ரொம்ப முக்கியமான. இதுக்காக தான் எல்லாரும் இப்ப கர்நாடக தோழர் வந்து நான் உட்பட, நீங்க உட்பட எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அட் லாஸ்ட் பாயிண்ட் எண்டு இங்க வந்திருக்கிறோம். அப்ப உலகில் உள்ள எந்த இரு மனிதர்களுக்கும் இடையே உள்ள டிஎன்ஏ 99.9% ஆஃப் முற்றிலும் வந்து என்னது சேம் தான். அப்ப மனிதர்களிடையே வந்து உயிரியல் ரீதியாக இனம், ஒரு சுப்பீரியர் ரேஸ், ஹிட்லர் சொன்னால நாங்க ஆரியன் ரேஸ், நாங்க இன்னார் ரேஸ், நாங்க இந்த ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ரேஸுமே மனிதர்கள்ட்ட பயாலஜிக்கலா கிடையவே கிடையாது. சயின்டிபிக்கா அது இல்லவே இல்லை. அப்ப இதில் தோல் வச்சு ஒரு இனத்தை கணக்கிட முடியுமான்னு பார்த்தா, தோல் நிறம் என்பது சூரிய ஒளியினுடைய புற ஊதா கதிர்களுக்கு ஏற்ப வைட்டமின் டி மற்றும் ஃபோலேட் அந்த அளவை சமன் செய்ய உருவாகக்கூடிய ஒரு சூரிய கதிருக்கான ஒரு தகவமைவுக்கான ஒரு விஷயம் தான் தோல் நிறமே தவிர, நிறத்தை வச்சு ஒருத்தருடைய மதிப்பை தீர்மானிக்கிறதுங்கிறது அறிவியல் பூர்வமானது அல்ல. அப்ப அறிவியலினுடைய பாடம் என்ன அப்படின்னா, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே எதுல கிடையாதுன்னா உயிரியல்ல, அறிவியல்ல இல்லை. அப்ப நாம் அனைவருமே 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவுல வாழ்ந்த ஒரு தாயுடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுட்டே இருக்கு. எந்தெந்த இடைக்கணிகள் லூசி வந்துச்சு, ரெமேடியஸ் வந்துச்சு, சகலோந்தராபாஸ் வந்துச்சு, எல்லாமே என்ன சொல்லுது மீண்டும் மீண்டும், ஆமா நம்ம எல்லாத்துக்குமான மரபணுடைய நெருக்கம் என்பது எங்கதான் அதிகமா கிடைக்குது, ஆப்பிரிக்காவில தான் கிடைக்குது. அவ இன்னைக்கு கனடால வாழலாம், அலாஸ்கால வாழலாம், இல்ல அண்டார்டிகாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தீவுல வாழலாம், சைபீரியால வாழலாம், எங்க வாழ்ந்தாலும் அவனுடைய மரபணுக்களின் ஏதேனும் ஒரு புள்ளியினுடைய துவக்கம் என்பது எங்க இருக்குதுன்னா ஆப்பிரிக்காவில் கிடைச்ச மரபணுக்களினுடைய ஏதாவது ஒரு வடிவத்தோட அது பொருந்துது. அப்படிங்கிற அடிப்படையில நாம் எல்லோருமே 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரே தாயினுடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிறது தான் இந்த அறிவியல் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த 4 வகுப்புகள்ல நாம கடந்து வந்த பயணம் என்பது இதுதான். அப்ப 360 கோடி ஆண்டுங்கிறது முதல் உயிரினம் தோன்றியது. 70 லட்சம் ஆண்டுகள் அப்படிங்கிறது மனிதனும் சிம்பன்சியுமான பிரிஞ்ச ஒரு காமன் பிரிவு. அது தூமே அப்படிங்கிற அந்த ஒரு குழந்தையினுடைய இதை வச்சு நம்ம பார்த்தோம். அடுத்து 32 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் லூசி. 19 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம டூல் யூஸ் பண்றோம், ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வந்து ஹோமோசேப்பியன்ஸா 800 கோடி பேரு நாம இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இது வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இது வந்து சும்மா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சது. ஸோ இப்போ வந்து கேள்விகள் விவாதம் முடிஞ்சு நம்ம இதை ஒட்டி நம்ம பேசலாம். நன்றிகள் தோழர். கேள்விகள் தான் முக்கியம், கேள்விகள் கேட்போம். என்ன இல்ல கேள்விகள் தான் முக்கியம்னு சொன்னேன். அருண்வாசகன் தோழர் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் தான் நிறைய கேள்வி வச்சிருந்தாரு, அவரே அழைச்சாரு. கேள்வி இன்னொரு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். போன வாரம் வந்து எப்படி அந்த கால்குலேட் பண்றாங்க, எப்படி அந்த காலக்கெடு வந்து கணக்கிடுறாங்கன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்து ஒருத்தர் பேசிட்டேன். அவரு நான் லிங்க் பண்ணி தரேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியலன்னா நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டையும் நம்ம பேசலாம். அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் அந்த விஷயங்கள்ல வந்து அவருடைய எல்லை வந்து ஒரு 50,000 ஆண்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள்களை வந்து அறிவியல் பூர்வமாக கணக்கிடுவது. அவர் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அவர் திருப்பி கன்ஃபார்ம் பண்றேன். அவர் வரப்ப நம்ம அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தி மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த வியாழக்கிழமை அறிவியல் சந்திப்புகள்ல நிறைய இந்த மாதிரி கொண்டு வரலாம். அருண்வாசகன் தொடர் ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறாரு. நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு வகையில வந்து
பயனுள்ளதாக இருந்ததுன்னு ஐயா, வழக்கம் போல் இன்னைக்கான அமர்வும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது எனக்கு. லைக் அந்த கடைசியாக வந்து இது வரைக்கும் இந்த 4 செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கும் போது ஓகே, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு குறிப்பாக எனக்கு கேள்விகள் இல்லை எங்கள் தோழர், ஆனால் எனக்கு ஸ்டில் வந்து அந்த மனிதனுக்கான அந்த அறிவு தேடல் வந்து எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பித்தது. ஏன்னா இது நான் 2வது செஷனில் கேட்டிருந்தேன். எனக்கு அந்த பகுத்தறிவும் அவனுக்கான அறிவும் ஐ மீன் ஒரு அனுபவ அறிவும் ஒண்ணுதானா? ஏன்னா நம்ம பகுத்தறிவுன்னு நான் கேள்வி கேட்கும் போது அது நீங்க மூட நம்பிக்கை அப்படிங்கிற புள்ளியில இருந்து தொட்டுட்டு போயிருந்தீங்க. அதுக்கப்புறம் குமரேசன் தோழர் வந்து பகுத்தறிவுங்கிறது வந்து ஒரு தொகுப்பான அனுபவத்தோட ஒரு மொத்த தொகுப்பு அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஸோ இன்னமும் இந்த செஷன்ஸ் வளர வளர எனக்கு அந்த கேள்விக்கான ஒரு புள்ளி வந்து ஒரு தேடலாகவே இருந்துட்டு இருக்குங்க தோழர். ஏன்னா அவன் பௌதிக ரீதியாக வந்து மனிதன் வந்து ஐ மீன் ஸ்பெசிஃபிக்காக ஹோமோசேப்பியன்ஸ் வந்து எந்த இடத்துல இருந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 19 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருக்கோம். ஸோ இப்போ அந்த அறிவு வந்து அந்த அந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து மனிதன் எப்படி எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்குது. மேபி எனக்கு அதை சரியாக கேட்க தெரியல. இன்னைக்கான அமர்வு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுங்க தோழர். நன்றி. கேள்விகள் அப்படித்தான் உருவாகுமே, சரியா கேட்க தெரியாத கேள்வியை உருவாகும். சரியா கேட்க தெரியுதுன்னா அது எப்படின்னா பிரஸ் ரிப்போர்ட்டோட கேள்விதான். அவங்க வந்து இதுதான் எனக்கு இந்த பதில் வேணும், இந்த பதில் ஒன்று வருதா பாக்குறன்றது. அது அறிவியல்ல கேள்வி எப்படி கேட்கறதே தெரியாத ஆரம்பிச்சு அப்புறம் அது ஒரு கேள்வியா மாறி அதுக்கு ஒரு பதில் வரும். இது காலகாலமா சொல்லலாம். நான் தேடுறப்ப இப்ப அந்த எலும்பை வச்சு அவங்க கால்குலேட் பண்றது இல்ல, எலும்புக்கு மேலையும் எலும்புக்கு கீழையும் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த சாம்பல் இருக்குல்ல, எரிமலை சாம்பல், அந்த எரிமலை சாம்பலை வந்து அவங்க வந்து வேறுபடுத்தி பாக்குறாங்க. அப்ப மேல இருந்துச்சுன்னா அதனுடைய காலம் வந்து குறைவு, கீழே அந்த எலும்புக்கு அடியில இருந்துச்சு அப்படின்னா அதோடைய காலம் வந்து அதிகம். அப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில அப்ப அதே ஒட்டி அந்த லேண்ட்ஸ்கேப்ல நிறைய ஸ்பெசிமென்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய ஆழம், அது மேல் படிந்திருக்கக்கூடிய சாம்பலினுடைய தன்மை, இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து காலத்தை வந்து கணக்கிடுறாங்க பெரும்பான்மையா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஏன்னா கார்பனுடைய அளவு 50,000 அழிஞ்சிருது இல்ல உங்களுக்கு, C4 தன்மை அதோட முடிஞ்சிருது. அப்ப பல லட்சம்னு போறப்ப வந்து பார்த்தா அப்படின்னா முழுக்க ஜியாலஜிக்கல் எவிடன்ஸை வச்சுதான் ஸ்பீசிஸினுடைய கால்குலேட்டரை வந்து கணக்கிறத வந்து பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறது வந்து இப்படித்தான் பண்றாங்க அப்படிங்கிறத நான் என்னுடைய தேடல் எனக்கு கிடைச்ச விஷயம். இப்போ கீழடி அப்படின்னா அதுல C14 வச்சு நம்ம அதோட ஏஜ் என்னங்கிறது துல்லியமா கணக்கிட முடியும். அது அதிகபட்சம் ஒரு 5000, ஒரு 50,000க்குள்ள அப்படின்னா நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும், ப்ரூவன் சயின்டிபிக்காவே நம்மளால சொல்லிட முடியும். லேக்ஸ் போறப்ப நமக்கு அங்க வந்து நான் அந்த ஜெனட்டிக்கலா அல்லது பயாலஜிக்கலான ஒரு வந்து ஏஜ் அப்படிங்கறத வந்து நம்மளால பண்ண முடியாம அதை சுத்தி இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் எலிமெண்டினுடைய காலத்தை கணக்கிட்டு அதுல இருந்து இதை வந்து ஒரு டெரிவேஷனுக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறத போன வாரம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் தேர்னதை விட்டு எனக்கு கிடைச்ச பதிலா இருந்துச்சு. நான் அதனாலதான் நான் அவர்கிட்ட பேசினேன், நீங்க இதே ஒரு செஷனா கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஐசர்ல வந்து ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, இதுல லக்னோல இருக்கிறாரு, நல்லா பேசுவாரு. நீங்க கேட்ட இந்த பகுத்தறிவு இருக்குல்ல, இந்த கான்சியஸ்னஸ் பேஸ்டு கேள்வி, அதுலயே அவர் எக்ஸ்பர்ட். நான் ஹம்போல்ட் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றப்ப அவர் வந்து சைக்கலாஜிக்கலா வச்சு ஹம்போல்ட்டினுடைய எராவை வந்து டீல் பண்ணார். சூப்பரான ஒரு லெக்சர், அது செம லெக்சர். அது இந்த 2 கேள்வியுமே கேட்கலாம் அவர்கிட்ட. இந்த 2லயுமே எங்களுக்கு ஒரு டாக் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கறேன். மேபி ஆகஸ்ட் சொல்லிக்கிறாரு, நான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் சொல்ல காரணம் நான் சொல்றேன். சூப்பர். ஓகே. ஏன்னா என்னோட கரண்ட் ஸ்டேட் என்னன்னா இப்போ அந்த எக்ஸ்டென்ஷியலிசம் கிரைசிஸ்ல வந்து மேபி ஏஜ் ஃபேக்டரா என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான பல எண்ணங்கள் கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஏன் மனிதனுக்கு மட்டும் இப்படி அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த அந்த ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ஓப்பன்லயே இருக்கு. ஸோ அதனால தான் தோழர் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சிடென்டலா ஒரு கிடைக்கிற ஒரு விஷயத்த ஆராயிற போது அது தொடர்ச்சியா நீளுது, அது அவனுக்கு ஏதோ ஒரு தூண்டல் நடத்தலன்னா அது காணாம போயிடுது. இப்படி கூட ஒண்ணு இருக்குமான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அந்த சுவாரஸ்யம் தான் தோழர், அந்த சுவாரஸ்யம் தான் மனிதனை வந்து நகர்த்தி இருக்கு. அது தேடல்ங்கிறது, அதான் அறிவுங்கிறதே பேசிக்கலி தேடல் தான். அந்த தேடல் எதுவுமே உயிரினங்களுக்கு எதுவுமே இருந்தது கிடையாது. நம்மள மூதாதையர்கள் இருந்திருந்தால் நம்ம வந்து ஒரு பொது மூதாதையர் வந்து வந்திருக்கோம் அப்படின்னா. ஸோ நான் அதனால தான் அதை கேட்டேன். பகுத்தறிவு வந்து மனிதனுடைய தகவமைப்பானா தோழர் வந்து இல்லை, அது தகவமைப்பு இல்லை அப்படின்னாரு. ஸோ தகவமைப்பு இல்லாத போது இப்போ நம்ம சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த புனைவு, தன்னோட இனத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, தன்னோட இனத்தை அந்த மொழித்திறன் வளர்றது, இது
எல்லாமே வந்து தகவமைப்பா இல்லை என்ன மாதிரியான காரணிங்கிறது இன்னும் எனக்கு அது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. ஏன்னா அது இப்போ நம்ம உடல் சார்ந்த வளர்ச்சி மட்டும்தான் பரிணாம வளர்ச்சியா, இல்லை நம்ம மூளை சார்ந்த வளர்ச்சியும் வந்து இந்த மாதிரி கான்செப்சுவல் சார்ந்த வளர்ச்சி வந்து அது பரிணாம வளர்ச்சியாக நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிறதும் வந்து ஒரு நான் இப்படி சொல்றேன், லேட்டரா சொல்லலாம் சொல்றேன். லேட்டரா நடந்த மாற்றங்களை வந்து நம்ம ஒரு அடாப்டேட்டிவா ஒரு அப்படி அப்படி எடுத்துக்கலாம். ஒரு ரொம்ப ஏர்லியரா லூசி காலத்துல நம்ம ஒரு பகுத்தறிவு தன்மை இருந்துச்சு, ஹோமோ ஹெபிலிஸ்ல அப்படி இருந்துச்சுங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. பட் இந்த ஹோமோ சேப்பியன்ஸா மாறி அவன் வெளியே பரவறான்ல, வெளியே டிராவல் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்ப வெளியே டிராவல் பண்றதுக்கு என்ன என்ன காரணமா இருந்துச்சு? அதுதான் மேட்டர். பஞ்சம், ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபுட், உணவு பற்றாக்குறை. அப்ப உணவு பற்றாக்குறை தான் அவன் என்ன பண்ணுது, மீண்டும் 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 அவனை தொடர்ந்து நகர்த்திட்டே இருக்கு. நம்ம நகர்த்திட்டே இருக்க போக 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 அந்த நாலேஜ், அந்த ஏரியாவுடைய நாலேஜ் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவன் இப்படிங்கிறதுக்குள்ள போகல. பல லட்சம் வருடங்கள் வந்து அலை வருது, பல ஆயிரம் வருடங்கள் வந்து கிட்ட 10,000 வருஷம் ஆச்சுங்கிறான். இங்க ஆப்பிரிக்கால இருந்து புறப்பட்ட ஒரு குரூப் வந்து எங்க ஆஸ்திரேலியா போய் சேர்றதுக்கு வந்து 10,000 வருஷம் ஆயிருக்குங்கிறான். 10,000 டு 5,000 வருஷம் தான். 5,000 வருஷத்துல ஒரு ஹியூமனுடைய எத்தனை ஜெனரேஷன் வந்து அதுக்குள்ள வந்திருக்கும். சராசரியா இன்னைக்கு வந்து 60 வருஷம் நம்ம கணக்கிடுறோம். அன்னைக்கு வந்து சராசரியான ஆயுள் வந்து ஒரு 40 டு 50, 40 தான் இருக்கும். அங்க ஒரு 70, 80 எல்லாம் கிடையாது. அப்போ ஒரு 40 வயசு வந்து ஒரு தலைமுறைன்னு எடுத்துக்கிட்டா இப்ப நீங்க வந்து கணக்கு போடுங்களேன். அப்ப 5,000 ஆண்டுகள்ல எத்தனை ஆயிரம் தலைமுறை இருந்திருக்கும். இப்ப இத்தனை ஆயிரம் தலைமுறைக்கு அந்த அறிவு பின்னாடி பின்னாடி கடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கிற அடிப்படையில இந்த பகுத்தறிவுங்கிற ஒரு கான்செப்ட, மனம், ஒரு செட்டில்மெண்ட், இந்த கலை அப்படிங்கறத வந்து தன்னுடைய அந்த எனர்ஜி சேவிங் மிச்சமாகுது இல்லை. அதாவது முழுக்க முழுக்க ஆற்றலுக்காக ஓடிட்டே இருக்கிறதுக்கு பெரும்பான்மையான நேரத்தை செலவிட்டு இருந்ததுக்கு பதிலா ஆற்றல் உபரி ஆகிறப்ப, அந்த உபரியான ஆற்றல் ஒரு ஓய்வு கொடுக்குறப்ப அந்த ஓய்வுல இருந்து சில விஷயங்கள் அவதானிக்கிறதும், உற்று நோக்கிறதும், பதிவு செய்யறதும், கடத்துறதுங்கிற அந்த இது எப்ப தொடங்குது அப்படின்னா அவன் ஒரு செட்டிலர்ஸா மாறுறப்பதான், ஒரு ஹேபிடேச்சுவல் செட்டிலர்ஸா மாறுறப்பதான் சாத்தியமாகுது. அப்படி இருக்கிறப்ப நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்து பின்னாடி நம்ம இப்ப இருந்து போனா வெரி ஏர்லியரா அது வந்திருக்கலாமே தவிர வெரி ஏன்சென்டா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அதான் புரியுது. இப்போ நீங்கள் அந்த செட்டிலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்டதுனால எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. ஒருவேளை நம்ம பொது மூதாதிலேருந்து வந்ததுனால நம்முடைய மற்ற இனக்குழுக்களுக்கும் இதே மாதிரியான மேபி நான் அந்த ரைஸ் ஆஃப் த பிளானட் டைப் அந்த படத்தை பேஸ் பண்ணி கேட்குறேன். இந்த மாதிரியான உங்க ஆடியோட இது சத்தம் வருது என்னோட இதுலீங்களா? மேபி இது லேப்டாப் ஓடிட்டு இருக்கு, ஆஃபீஸ் லேப்டாப்பு. ஸோ அப்போ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான நம்மள மாதிரியான ஒரு இடத்துல செட்டில் டவுன் ஆகிறது, இந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருந்ததுன்னா நம்மளுடைய மற்ற இனக்குழுக்களுக்கும் நம்மள மாதிரியான அறிவு வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இருக்கு. ஆனா இப்ப டெனிசோ எல்லாமே ஜாகிரபிக்கலி ஐசோலேட்டடா மாறுறாங்க. ஞான்றதாலும் ஒரு வகையில புவியியல் தனித்து விடப்பட்ட தன்மை, டெனிசோவன்ஸும் புவியியலா தனித்து விடப்பட்டவர்கள் தான். இப்போ புளோரன்சிஸும் ஒரு தீவுக்குள்ள வாழ்ந்தவர்கள் தான். அப்ப இது பரவல் என்பது இல்ல அவங்களுக்குள்ள. எல்லாருமே ஒரு தனித்த தீவுகளாக, அப்ப நான் தீவுங்கிற கான்செப்ட் வந்து ஒரு தனிமை, ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஜாகிரபின்னு வச்சுக்கலாம். ஆனா சேப்பியன்ஸுக்கு வந்து அப்படி அமையல. இப்படிதான் நான் பாக்குறேன். அப்ப இது ஒருவேளை அவங்க ஞானரதால்ஸ் வந்து நம்மள மாதிரி ஒரு வெல் அடாப்டடா ஒரு வாஸ்ட் ரேஞ்சில் அவங்களுடைய குழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா மேபி சீன் மாறி இருக்கலாம், சினாரியோ மாறி இருந்திருக்கலாம். நாம வந்து இன்னைக்கு ஞானரதாலாம் இருந்துட்டு ஹோமோசேப்பியன்ஸுடைய அழிவை பத்தி பேசிட்டு இருந்திருக்கலாம். ஹோமோசேப்பியன்ஸ் பாருங்க இருந்தாங்க, போயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க, ஞானரதாஸ் வரை எவ்வளவு சக்சஸரா இருந்தாங்கன்னு சொல்லி அப்படி உள்டாவா மாறி இருந்திருக்கலாம். ஆனா டெனிசோவன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்ச், அதாவது எல்லா மனிதர்களும் போகாத ஒரு ஹை ஆல்டிடியூடு, இல்லைன்னா ரொம்ப ஐஸ் ரீஜியன், இந்த மாதிரியான ஒரு ஃபாரவே அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளதான் அவங்களுடைய பிளேஸ் இருந்திருக்கு. ஆனா சேப்பியன்ஸ் வந்து அவன் அப்படி இல்லை. அவன் வந்து தொடர்ந்து அவன் வந்து ஒரு அலையில அவன் போகல. அவன் ஆப்பிரிக்கால இருந்து இவர் யாரு டோனி இருக்காருல்ல, இவரை வந்து ஆதி இந்தியர்கள் புத்தகம் எழுதினார் டோனி ஜோசப். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வேவ் வேவா வேற வேற காலகட்டத்துல வேவ் வேவா போயிருக்கிறான். முன்னாடி போன ஹோமோசேப்பியன்ஸுடைய மரபணுக்களே பின்னாடி போன ஹோமோசேப்பியன்ஸுடைய மரபணு கலப்பும் நடந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து யாருமே ஜெனடிக்கலி தூய்மை கிடையாது, அப்படிங்க எந்த வகையிலுமே ஜெனடிக்கலி தூய்மை கிடையாது. சம் அதர் ட்ரைபல்ஸை வச்சு லைக் ஜாவரின், இவங்க யாரு நம்ம அபாரிஜின்ஸ், இந்த மாதிரியான அதாவது புவியியல் ரீதியாக தனித்து விடப்பட்ட பழங்குடிகள் அவங்களுக்குள்ள இப்ப இருளாசு இங்க இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து இப்ப ரீசெண்டா மேபி வந்திருக்கலாமா என்னமோ தெரியல, அவங்க எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் அவங்க எல்லாம் வந்து புவியியல் ரீதியாக தனித்து விடப்பட்டு இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய மரபு என்பது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதை இப்படின்னு சேர்த்து பார்க்கலாம் நாம அப்படிங்கிறத நான் பாக்குறேன். ஓகே ஓகே, நன்றிங்க தோழர். எனக்கு இன்னைக்கு சந்தேகங்கள் அவ்வளவுதான். Okay, thanks.
மாமா சேக்கா மாமா. யா யா தமிழ் சொல்லு தமிழ், எப்படி இருக்கிற? மாமா நல்லா இருக்கேங்க மாமா. எனக்கு நம்ம இப்ப வந்து ஞான்றதாளுங்களாங்க மாமா? நாம ஹோமோசேபியன்ஸ். ஓகேங்க மாமா. இப்ப நீங்க சொன்னது வந்து ஞான்றதாள் பத்தி பேசிட்டு இருந்தீங்களாங்க மாமா? அதான் நமக்கு வெரி ரீசெண்டா இருந்து அவங்க வந்து மறைஞ்சவங்க, அதாவது என்ன அவங்களால சூழலுக்கு அடாப்ட் ஆக முடியாம போனவங்க அப்படிங்கறது வந்து ஞான்றதால் ஒரு 40,000 ஆண்டுகளுக்குள்ள. சரிங்க மாமா. இப்ப வந்து நம்ம சிம்பான்சியும் நம்மளும் ஒரே மூதாதையர்ல இருந்து தானங்க மாமா ஒரே வந்தோம்? அப்ப ஒரு நம்ம அது ஒரு அது ஒரு அது ஒரு 70 லட்சம் ஆண்டுகள்னு சொல்றாங்க நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸை வச்சு. இன்னும் அது காலத்துல வந்து பின்னோக்கி போகலாம். இப்ப கிடைச்சிருக்கிற தரவுகள் அடிப்படையில ஒரு 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்திருக்கலாம் அப்படிங்கறத அந்த சகலோந்தர பாஸ் டூமாய் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய மண்டையோட்டின் அடிப்படையில அந்த காலத்தை வந்து தீர்மானிச்சிருக்காங்க. நம்ம சிம்பான்சியும் நம்மளுக்கும் மூதாதையர் யாருங்க மாமா? இல்ல அதுதான் அந்த அந்த அதுதான் மிஸ்ஸிங் லிங்க்னு சொல்றேன். அதுல நிறைய லிங்க் வந்து மிஸ் ஆயிருக்கு. இப்ப வந்து சிம்பன்சிக்கு நமக்கும் பொதுவான ஒரு மூதாதை இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்ப வரைக்கும் அதன் மீது ஆய்வு நடந்துட்டு இருக்கு. அதுல கிடைச்சதுல சகலோந்திரா போஸ் அப்படிங்கறத வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிம்பன்சிக்கும் நமக்கும் இருந்த பொதுவான மூதாதையரினுடைய மரபணு தன்மையில அதனுடைய மண்டையோட்டின் தன்மையில ஒத்து வரலாமே தவிர இதை வந்து நம்ம மிஸ்ஸிங் லிங்கா தான் எடுத்துக்கிறோம். இப்ப வரைக்கும் அது கிடைக்கல நமக்கு. ஒருவேளை இந்த ஆய்வுகள் பின்னாடி கிடைச்சது அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க மாமா. நீ எனக்கு எல்லாம் சந்தேகம் கண்டுபிடிக்கலாம் தமிழ், நீ எல்லாம் கண்டுபிடிக்கலாம். நீ எல்லாம் பின்னாடி வந்து பேலியோ ஆந்த்ரோபாலஜி படிச்சுட்டு ஆப்பிரிக்கால போய் உட்காந்து கண்டுபிடிச்சின்னு வச்சுக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தோழர்? சரிங்க மாமா. சந்தேகங்கள் அவ்வளவுதாங்க மாமா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சுவாமிநாதன். தலைமுறை இடைவெளி என்பது நாம் 33 ஆண்டுகள் என்று சொல்கிறோம். நாம் ஒரு அடுத்த தலைமுறை திருமணம் செய்யக்கூடிய வயதை வைத்து சொல்ல வேண்டியதா இருக்கு சூழ்நிலை. வெளிநாட்டுல எல்லாம் 21 வயசுல திருமணம் செஞ்சிடறாங்க. அடுத்த தலைமுறை வரும்போது 21, 22 வந்ததுனால 21 வயசுங்கிறத சரியான வயதா இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது என்னோட கருத்து பதிவெல்லாம் கூப்பிட்டு வேற ஒன்றும் இல்லைங்க. சாரி, அதுல இவன் பேசிட்டான். கேட்கல. தலைமுறை இடைவெளிக்கான காலகட்டம் நம்ம பகுதியில் 33 வருஷம் சொல்லுவோம். வெளிநாடுகளை 21 வருஷம் 22 வருஷம் இருக்குன்ற மாதிரி தகவல். அந்த தகவலை சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லி. ஓகே. தொடர்கள் மற்றவங்கள்ட்ட கேள்விகள். லோகேஷ், பேசுங்க. ஹலோ. பேசுங்க. கேள்விகள் எதுவும் இல்லை, ஒரே நல்லா இருந்தது. ரொம்ப நாள் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு ஆசை இருந்தது. மீட்டிங் அட்டன் பண்ணது ரொம்ப நிறைய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச். நல்லா பேசுறீங்க. நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ரஃபிக் ஒரு தொடர் ஆரம்பத்திலே வந்தாரு, அவருக்கு இருக்காரு நினைக்கிறேன். தொடர் ரஃபிக் தொடர் அவர் நண்பர் தான், பேச மாட்டார். அப்படியா? சரி. பேசாத நண்பர். சக்தி தோழர், சரண்யா தோழர். நம்ம தான் பேசணும். ரைட். எனக்கு இந்த நம்முடைய ஆங்கில படங்கள்லாம் பார்க்குறப்ப நாம பேசுற இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு ஞாபகம் வச்சு தோழர். ரொம்ப இந்த சர்வைவல் படம்லாம் காட்டுவாங்கல்ல, அதுல நாம ஆரம்பத்துல ஒரு ஹீரோவை நினைப்போம், ஆனா கடைசி வரைக்கும் அவன் சர்வே ஆக மாட்டான். நம்ம அங்க ஒரு சொங்கி மாதிரி நினைப்போம், அவன் சர்வே ஆகும். இப்ப இந்த சாம்பியன்ஸ் ஒப்பிடுறப்ப அது பொருந்து இல்ல. ரொம்ப பலசாலின்னு தெரியல, ரொம்ப அறிவாளின்னு தெரியல, ஆனா நீ நினைச்சிட்டான் இல்ல, நினைக்கிறது தான் இங்க முக்கியம் அப்படின்ற அந்த பார்வை. ஏன்னா நம்ம நினைக்கிறோம்ல, ஒருத்தருக்கு ஒரு ஹீரோ வர்ஷிப் கொடுத்து இவன் நல்லா இருக்கிறான்பா, இருப்பான்பா, அப்படி இருப்பான்பா, இவன் தான் நீடிக்க போறான்றத அப்படி இல்ல நடக்கல அப்படின்றதுதான் அவனுக்கு ஸ்கிரீன் பிளேல சர்வியல் படங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் அதை ஷேர் பண்ணிக்க நினைச்சேன். ஏன்னா சர்வியல் படங்களை ஃபுல்லா பார்த்தா நம்மளுக்கு அப்படிதான் தெரியும்.
கண்டிப்பா ஆரம்பத்துல பார்த்து ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவாரு, அவர் தான் எல்லாத்தையும் காப்பாத்துவார், வழி நடத்துற எல்லாம் பண்ணுவாரு. இவர் தான் கடைசியில வென்று வருவார் அந்த இதுல நினைப்போம். ஆனா அங்க நடக்காது. வேற யாரோ ஒருத்தன் வந்து தப்பிச்சு அங்க இருந்து வந்து இல்ல அவங்களா முடியல, நான் தான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்ற மாதிரி முடிப்பாங்க. இப்ப நம்ம கடைசியில வந்து ஓ இவன் தான் ஹீரோவா அப்படின்னு நினைச்சு முடிப்போம். அப்படியாகப்பட்டவங்களா சேம்பியன்ஸ் இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. அது அப்புறம் நம்ம இன்னைக்கு இப்ப நான் எங்க பள்ளியில பேசிக்கிறதா சொன்னேன். போராட்டங்கள் சார்ந்து பேசுற வார்த்தைகள் வந்து மனிதத்தோடைய பரிணாமன்றதே போராட்டம் சார்ந்தா இருந்திருக்குது. ஆனா அந்த போராட்ட வடிவத்தை வந்து இன்னைக்கு இருக்கிற மனிதன் வந்து கைவிட்டு அடக்கமா ஒடுக்கமா இருந்தெல்லாம் நினைக்கிறப்போ அப்ப இந்த மனிதனுடைய சிந்தனை சார்ந்த பரிணாமம் நடக்காத போயிடுமோன்ற ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுங்க. அதே உங்கள்ட்ட கேள்வி வைக்கிறேன். இல்ல நீ சொல்ல கலெக்டிவ் நம்ம கேதரிங்கா இருக்கிறதுங்கிறது வந்து எவல்யூஷனரி சக்சஸான ஒரு விஷயம். நம்ம கேதரிங்கா இருக்கிறதுங்கிறது எதுக்கு கேதரிங்கா இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சர்வேயரான விஷயம். இப்போ அதுதான் நம்ம சர்வேயர் தீர்மானிக்க நான் நினைக்கிறேன். இது வந்து சயின்டிபிக்கா என்னால சொல்ல முடியல. இப்போ ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு வார் நடக்குது. இந்த வாரினுடைய ப்ரொடெஸ்ட், வாரை எதிர்க்கிற ஒருத்தனும் கேதரா தான் நிக்கிறான், குண்டு போற ஒருத்தனும் கேதரா தான் நிக்கிறான். இப்ப இதுல வந்து குண்டு போற ஒருத்தன் அல்லது ஒரு அதிகாரம் பண்ற ஒருத்தன் கேதரா நிக்கிறான் அப்படின்னா அவனுக்கான எதிர்வினை என்பது இன்னொரு கேதரிங்ல இருந்து வருது. இதுல மாஸ் கேதரிங் அவங்க மாறுச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கேதரிங் என்ன ஆயிரும், டோட்டலா அழிஞ்சிடும் அல்லது அழிக்கப்பட்டுரும் அல்லது காணாமல் போயிடும். இல்ல இப்ப வின் பண்ற மாதிரி இருக்கலாம், பின்னாடி என்ன ஆகலாம் அதெல்லாம் வந்து டோட்டலா சர்வைவல் ஆக முடியாம அது டோட்டலா வந்து அதுகளுக்குள்ளே அடிச்சுட்டு மறிகிறது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நடந்திருக்கிற விஷயம். அப்ப இந்த கேதரிங் வந்து ஒரு ரொம்ப எவல்யூஷனரி ஸ்ட்ரென்த், ஒரு பரிணாம பலம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கேதரிங் அப்படி அது இருந்துட்டே இருக்கு. இப்ப அதனுடைய ஒரு நீச்சியா தான் இன்னைக்கு நடக்கிற பல போராட்டங்களை நம்ம பாசிட்டிவா பார்க்க முடியுது. ஆனா அதே நேரத்தில் நீங்க இன்னொரு கேதரிங்கையும் நம்ம வந்து விமர்சிக்கவும் முடியுது. எனக்கு என்ன இன்னொரு டவுட்னா, இந்த கேதரிங்ல பங்கேற்காத குழுவோட எண்ணிக்கை அதிகரிச்சுன்னா இது சிந்தனை ரீதியான ஒரு பரிணாமத்தோட சூழலை உருவாக்காத போயிடலன்ற மாதிரி எனக்கு இன்னொன்னு. இப்ப நம்ம கேதரிங்கோட அவங்க ஒரு கேதரிங்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இண்டிவிஜுவலா இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, தனியா ஒரு கேதரிங்கா இருக்காங்கல்ல. இப்ப இதுல யாரு உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு யாரு பயன்படுவா, மேட்டர் அதுதான். அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ என்ன பண்புகளை கடத்துற, அந்த பண்புகள் வந்து அந்த அடுத்தடுத்த தலைமுறை உயிர் வாழ்வதற்கு உதவுமா இல்ல உருப்படாம போறதுக்கு உதவுமா? அப்ப எது எது உயிர் வாழ உதவுவதற்கான பண்புகளை நீ கடத்துறையோ அந்த தன்மை வந்து உயிர் வாழும் அப்படிங்கறதான். இப்ப இது அப்படி பார்த்தா அப்படின்னா நான் ஒருத்தனை அழிச்சு என்னுடைய இதை வந்து நான் தக்க வச்சு அது மூலமா நான் அடுத்தது உருவாக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் இருக்குல்ல, அழிக்கப்பட்டதுக்கு ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் இருக்குல்ல, அதனுடைய வீரியம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கும். அப்ப அதை ஃபேஸ் பண்றதுக்கு அப்படி யாரும் சர்வைவல் ஆகி இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்ததா சரித்திரமே இல்ல. அப்படி வந்திருந்தாலும் 3-4 தலைமுறைக்கு அப்புறம் திருப்பி அதை அடிக்கப்படுறப்ப அதனுடைய வீரியம் என்னவா இருந்திருக்கு, அது காணாமே போயிருக்கு, என்டையிலி காணாம போயிருக்கு. அப்ப கடைசியா பார்த்தா அந்த யார் வீழ்த்தப்பட்டுச்சோ அதனுடைய தலைமுறை தான் காலங்காலமா இருந்துட்டே இருந்திருக்குங்கிறத யதார்த்தம். அப்ப வந்து நம்ம வந்து அடக்கி ஒடுக்கிறதுக்கான தன்மையோட இருக்கிற ஒரு கேதரிங் குரூப் இருந்தாலும் அந்த அடக்கி ஒடுக்கிற குரூப் அதுக்குள்ள அடக்கி ஒடுக்கி காணாம போயிடும். அது என்னுடைய யூகமா தான் நான் சொல்றேன், நான் சயின்டிபிக்கா சொல்றேன். பட் வந்து என்னுடைய அனுபவத்துல நான் இப்படி யோசிக்கிறேன், இப்படி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். நம்ம இயல்பாவே நீடிக்கிறது வந்து அன்பு அரவணைப்பு இருக்கிறது. அது வந்து எப்படி இருந்தாலும் ஒருத்தனோட கேதரிங் குரூப் அது வந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்துரும். அங்க வந்து கண்டிப்பா இது பண்ணிட்டே இருந்துரும். இந்த அன்பு அரவணைப்பு இல்லாம அடக்கி ஆளுதல் வந்து எப்படி இருந்தாலும் தனிமைப்பட்டே காணாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காணாம போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நீங்க திருப்பி அழிக்கப்பட்டதனுடைய திரும்ப எதிர்வினை இருக்குல்ல, அது ஒரு 4 தலைமுறை தாண்டி வரப்ப அதோட எனர்ஜிங்கிறது வேற லெவல்ல இருக்கும். அந்த எனர்ஜி வந்து கட்டாயம் இவங்களால என்ன பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ணவே முடியாது. உங்க ஸ்லைட்ஸ் சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு, நல்லா ரொம்ப ரொம்ப எவல்யூஷனரி எக்ஸ்பெர்ட்டா இருந்துச்சு, எவல்யூஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பயங்கரமா இருந்துச்சு நீங்க போட்ட ஸ்லைட்ஸ் எல்லாம். சாட் ஜிபிடி தான் காரணம். அது இப்படி ஒரு கேள்வி எப்போ சேப்பியன்ஸ் மற்ற மனிதனங்கள்ல இருந்து எப்படி வேறுபடுறாங்க அப்படி ஒரு கேள்வி வச்சு அதை வந்து நீ கொடுன்னு சொல்றப்ப அப்படி ஒண்ணு கொடுத்துச்சு. அப்புறம் வந்து நம்ம மனிதர்களும் ஒரு பொது முதல்னு சொல்றோம், அந்த பொது முதல்களுடைய அந்த தொடர்பு வந்து எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஒரு இது கொடுன்னு கேட்டு அது கொடுத்து அப்புறம் வந்து அந்த கேள்வியை இன்னொன்னு இப்படி கேட்ட மனித இன்னைக்கு இருக்க சேப்பியன்ஸ் நவீன மனிதனும் எந்தெந்த துறைகளை வேறுபடுறாங்க, அதாவது வந்து கலை, ஒரு சிந்தனை திறன், தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்குதல், இப்படி எல்லாம் வேறுபடுற விதம் எல்லாம் பண்ணிருந்தோம். அது ஒரு நல்ல பெரிய டீட்டெயிலா கொடுத்துச்சு. சின்னதா தெரியுதுல, அது நல்லா இருந்துச்சு. நான் எடுத்து கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டேன், நல்லா இருக்கு.
உங்களது இப்ப கொண்டு வரணும். இப்ப குழந்தைகிட்ட இந்த எவல்யூஷன் சயின்ஸை கொண்டு போனோம்னா அவ்வளவு கியூரியாசிட்டியோட உட்காந்து கேட்பாங்க. நிறைய கேள்வி வரும். இப்ப நமக்கு அவ்வளவு டூல் இருக்கு. நாங்க 2008-9 வந்தப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே ஒரு இல்ல. படம் இல்ல, ஒரு படம் இல்ல. சீரியஸா நாங்க போய் எவல்யூஷன் வந்து வாயில தான் வடை சுட்டு வருவோம். இப்ப பேசுன ஒரு படத்தையும் காட்ட முடியாது நம்மளால. லூசியை கூட காட்ட முடியாது. லூசிங்கிற கான்செப்டே எங்களுக்கு 2016க்கு பிறகுதான் அறிமுகமே ஆகுது. 2010-8 லூசிங்கிற கான்செப்டே வரல, ரீச் ஆகவே இல்லை நமக்கு. அப்ப நாங்க வேற ஒரு பரிணாமத்தை பேசிட்டு இருந்தோம். குதிரையினுடைய பரிணாமத்தை பேசிட்டு இருந்தோம். குதிரை தான் நமக்கு கிடைச்சிருக்கிற முழுமையான எவிடன்ஸ். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்டையர் எல்லா பரிணாம மாற்றங்களையும் சந்திச்சுக்கூடிய அந்த எவிடன்ஸ் கிடைச்ச குதிரைக்கு மட்டும்தான். அதை தனியா ஒரு சைடு வச்சு அதை வச்சு குதிரை வண்டி தான் ஓட்டிட்டு இருந்தோம் நாங்க. அப்படி வச்சுக்கலாம். அப்போ வந்து குதிரை வண்டி தான் பரிணாமத்துக்கு ஒரு சார்ந்தா இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு டேட்டாஸ் நமக்கு கிடைக்குது, எவ்வளவு எவிடன்ஸ் நமக்கு, ப்ரூவன் எவிடன்ஸே நமக்கு எவ்வளவு கிடைக்குது. இப்ப எடுத்துட்டு போனா சூப்பரா இருக்கும் சயின்டிபிக்கா. எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம நிகழ்வு 457 வந்து ஒரு 200 சில்லறையில இதுல ஒரு வாட்டி டார்வினோட இதை பத்தி பேசுறேன் நினைக்கிறேன். டார்வினோட 200 இல்ல இதை ஒரு தலைப்புல பேசுறேன் நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எனக்கு பெருசா ஸ்லைடே கிடைக்காது. நான் கூகுள்ல சர்ச் பண்ணிக்கேன்னா ஒன்னும் பெருசா வழக்கமா இருக்கிற அந்த படங்களே தான் கிடைக்கும். ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு வந்து ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நாம ஒரு கருத்தை வச்சு இதுக்கு ஒரு தகவல் கொடுக்குன்றப்ப ரொம்ப கிரியேட் பண்ணிட முடியுது. ஸோ பெரிய அட்வான்ஸ் தான். இன்னைக்கு எனக்கு அந்த ஸ்லைட் ரெடி பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. முதல்ல ஸ்லைட் ரெடி பண்ண ரொம்ப பெரிய கஷ்டமா தெரியும். அதுக்கு அங்கங்க தேடி எடுக்கணும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடிட்டு இருப்பேன். இப்ப ஃபியூ செகண்ட்ஸ்ல நடந்துருக்கு. ஸோ அது வந்து நம்ம இன்னும் கூட நிறைய தகவலை கொண்டு போய் சேர்க்கறது உதவுது. ஸோ அந்த வகையில அப்ப நம்ம சேப்பியன்ஸோடைய சேப்பியன்ஸ் நம்ம இதுல சேப்பியன்ஸ் புக்ல நோவல் ஹராரி ஒரு வார்த்தை பதிவு பண்ணுவாரு. சேப்பியன்ஸும் நியாண்டதாலும் சந்திக்கிற இடத்துல வந்து அங்க பலம் பேசப்பட்டதா அறிவு பேசப்பட்டதான்ற மாதிரி ஒரு இது நடந்திருக்கும். பலமானவன் நியாண்டதால் தான். அநேகமா புத்தி கூர்மை இல்லாதன்னு சொல்ல முடியாது நியாண்டதால. ஆனா அவனுக்கு வந்து இந்த பிம்பங்களை கட்டமைச்சு உருவாக்குற இது இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ராயில ஹெர்குலஸ்னா இவங்களை பத்தி பிம்பத்தை சொல்றோம்ல. இவங்க அப்படிப்பட்டவங்க, இவங்க வந்து 100 பேர் அடிச்சிருவாங்க, 50 பேர் அடிச்சிருவாங்க சொல்ற அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறது சேப்பியன்ஸ் இருந்துச்சு. இவன் அவனை நேரடியாக எதிர்கொள்ளாமலே இப்படியான கதைகளை சொல்லியே அவனை கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கிறதா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இது வரும். அது நீங்க அதை பத்தி உங்களோட தகவலை கேட்கலாம். இல்ல அது அறிவு அப்படி ஞான்றதால் அந்த சென்ஸ்ல எடுத்துக்க முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க பெரிய அளவு நேருக்கு சந்திக்கல தொடர் ஏதாவது ஒரு வகையில நேருக்கு இது அது வந்து அவர் ஹராரி பதிவு பண்றப்ப அவங்க சந்திச்சது சூழல் வந்து பெரும் போர்கள் நடந்திருக்குது, இவங்களுக்குள்ள நடந்திருக்குது, அதுல கலப்பணமும் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த நான் ஒரு கட்டுரையில படிச்சேன். எந்த இடத்துல ஞாபகம் இல்லை. ஆனா வந்து அதுல வந்து சேப்பியன்ஸ் தான் நிலைச்சு நிக்கிறாங்க. ஆனா நிலைக்க வேண்டியது நம்ம இன்னைக்கும் பார்த்தா வலிமையானவங்க, உயரமானவங்க, பலமானவங்க எல்லாரும் பார்த்தா நியாண்டதால் தான். அவன் வந்து தோத்ததுக்கான காரணம் இவனுடைய இந்த இப்படி தாக்கல் இருந்துச்சு. ஒரு சேப்பியன் இனக்குழுவும் ஒரு ஞாண்டதால் இனக்குழுவும் சந்திக்குது. ஒரு சேப்பியன் இனக்குழு குறைஞ்ச எத்தனை பேர் இருப்பான்? ஒரு 150-200 பேர் இருப்பான். ஒரு ஞாண்டதால் இனக்குழுல குறைஞ்ச எத்தனை பேர் இருப்பான்? 20 பேர் தான் இருப்பான். 20 பேர் இருப்பான். இவன் வந்து எங்கிருந்து வந்திருக்கிறான்? ஆப்பிரிக்கால இருந்து வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் நாலேஜ், அந்த கலெக்டிவ் ஆஃப் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜியோட இவன் வரான். இவன் அதுக்குள்ளேயே இருந்து புதிய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணாம ஏற்கனவே இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அறிவையும் அவன் வந்து மழுங்க வச்சுட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப இந்த 200 பேர் சேர்ந்த ஒருத்தனை வந்து 20 பேர் இருக்கிற ஒருத்தனை வந்து வீழ்த்தறதுங்கிற பிரச்சனை இல்லை. ஆனா ஞான்றதாளுக்கு வந்து தன்னுடைய இனக்குழுவில் இருக்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவன் ரொம்ப ரொம்ப மதிச்சிருக்கிறான், ரொம்ப பேம்பர் பண்ணிக்கிறான். அதுதான் அந்த மாற்றுத்திறனாளியை வந்து தன்னுடைய இதுல வச்சு தனியா கவனிச்சிருக்கிறான். இறந்து போனவனுக்கு வந்து மரியாதை செலுத்தி பூக்களை தூவி அவனை வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் ஞான்றதாள் தான் இருக்குது. ஏன்னா உதிரியா இருக்கிறான், சிறுபான்மையா இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு இருக்கிற ஒவ்வொரு லாஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒவ்வொரு கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தியான ஒரு விஷயம். இப்ப அதை கொண்டாடுற ஒரு மனோபாவம் ஞான்றதாளுக்கு இருந்தது. சேப்பியன்ஸ் அதெல்லாம் இல்ல டில் நவ் இப்ப வரைக்கும். அது ஒண்ணு. ஆனா அந்த இதான் அதாவது வந்து 2 பேரும் தனியா சந்திச்சா கூட அந்த சந்திப்புல வந்து இவனை வீழ்த்துறதுக்கான தன்மையை வந்து இவன் அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆமா, சேப்பியன்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமா இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு. அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒருவேளை இவன் சர்வை பண்றதுக்கு பல இடத்துல உதவி இருக்குமோ. ஏன்னா வந்து ஒரு எரிமலை வெடிப்பு இருக்குன்னா எரிமலை வெடிப்புக்கான இவனுடைய கேந்திரமான முன்னாடி தயாரிப்பு இருக்குல்ல, இது நடக்கிறப்ப என்னெல்லாம் நம்ம பண்ணணும், எங்க இருந்தாலும் நம்ம மூவ் ஆகணும், இப்படின்ற இந்த இது கூட உதவி இருக்குமோன்ற மாதிரி இன்னொரு கேள்வி.
கும்பல் வருது. ஆமா ஆமா, நான் பார்த்தேன். இப்ப நீங்க கேள்வியா கேட்டீங்களா பகிர்ந்தீங்களா இப்ப பேசுங்க. நான் இதுவும் அதுக்கான கேள்வியான்னு கேட்கறேன். இந்த இதுதான் கேள்வியான்னு கேட்கறேன். இந்த கேள்வியும் அதுக்கான பதிலான்னு. இருக்கலாம், மேபி இருக்கலாம். அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஏண்டதுல வச்சுக்கிட்டு அது அதை ஒரு பெரிய இதா பார்க்கலாம். அதை மட்டும் தனியா எடுக்கலாம். அதை மட்டும் தனியா எடுத்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். மேன்மையானவன் யாரும் இல்ல, உயர்ந்தவன் யாரும் இல்ல. அதான் அது நம்ம அறிவியல் ரீதியா எந்த சூழ்நிலையிலுமே அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அப்ப யாரு அடாப்டடு, யாரு சர்வைவல், யாரு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து கடத்துற சக்சஸ்ஃபுல்லா, தேயாத வின்னர் அப்படிங்கிற சென்ஸ் தான். தேயாத வின்னர் இல்ல, தேயாத எக்ஸிஸ்டிங், அவ்வளவுதான். அதான் எனக்கு கிடையாது. நிலைச்சு நிக்கிறது யார்? எஞ்சி இருக்கிறதா? ஆமா, எஞ்சி இருக்கிறது யார்? நிலத்து நிக்கிறது கூட சொல்ல முடியாது, எஞ்சி இருக்கிறது யாரு? எஞ்சி இருக்கிறது. தொடர் நம்ம நிறைவுக்கு வந்துடலாம். உங்களுடைய தகுதி கடைசிய பதிவு எதா இருந்தா பதிவு பண்ணி முடிச்சிடலாம். இல்ல அதான் இப்போ இது வந்து எவல்யூஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி நம்ம தொடங்கி இருக்கிறோம். தொடங்குறதுக்கு காரணமா இருந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட நண்பர்களுக்கும் கருணாகரன் தோழருக்கும் தனிப்பட்ட முறையில நன்றி. ஏன்னா ஒரு எவல்யூஷன் நாங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போயிருக்கிறோம், எத்தனை வருடங்கள் எடுத்துட்டு போயிருக்கிறோம், எவ்வளவு கேம்ப் நடத்திருக்கிறோம், எவ்வளவு மெட்டீரியல் கொடுத்துருக்கிறோம், எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு சின்ன சின்ன பேம்ப்ளெட் புக்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் பண்ணி 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 ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து போகல, கிரவுண்டுக்கு போகவே இல்லை. ஆனா கிரவுண்டுக்கு போச்சுன்னா கிரவுண்ட்ல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. எவல்யூஷனரி சயின்ஸ் நீங்க போய் டீச் பண்றீங்க அப்படின்னா இது டீச் இல்லை, நான் ரிப்போர்ட்டர். நான் வந்து நான் எவல்யூஷனரி எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் வந்து ஒரு எவல்யூஷனரி ரிப்போர்ட்டரா நம்ம ரிப்போர்ட் பண்றோம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க, இப்படி எல்லாம் ஆய்வு போயிட்டு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க பாருன்னு சொல்ற ஒரு விஷயம் அவனுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து எவல்யூஷனரி சயின்ஸ். நீங்க குறிப்பா 8வது 9வது பசங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அதுல அவ்வளவு பெரிய எதிர்வினை வந்து அவ்வளவு சூப்பரா அவங்க வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு காலகட்டத்துக்கு இவ்வளவு ஒரு வேறுபட்ட எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் அல்லது ஒரு தன்மை வந்து ரொம்ப மேலோங்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கறான், பிரிச்சு பார்த்ததுக்குள்ள திருப்பி பிரிச்சு பார்க்கறான், அதுக்குள்ள என்ன எப்படி பிரிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் டைவர்சிட்டி ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு கேட்டகரியில நாம வந்து இந்த இந்த நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் இங்க அடிச்சு காலி பண்ணக்கூடிய, எல்லாரும் ஈக்குவல் சொல்லக்கூடிய ஒரு சயின்ஸினுடைய லாங்குவேஜ், ஒரு சயின்ஸினுடைய ஸ்ட்ரென்த் வந்து எவல்யூஷன் தான். அப்படி இருக்கிறப்ப அதை வந்து இன்னும் இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல இன்னும் சூப்பரா கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதான் ஒரு பரிணாமவியல் ஆதரவாளரா நான் வந்து எல்லாத்துக்கும் கேட்டுக்க விரும்புறேன். அதனுடைய ஒரு முதல் முயற்சியாக இந்த 4 அமர்வுகளையும் ஒருங்கிணைத்து கொடுத்த கருணாகரன் தோழருக்கும் கள்ளக்குறிச்சி அறிவியல் இயக்க நண்பர்களுக்கும் வந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தொடர் வந்திருக்கிறாரு திருப்பியும் கேட்டு. எனக்கு இறுதியா ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ இப்போ நம்ம எவல்யூஷன் பற்றி படிக்கும் போது அதுக்குள்ளார இருந்த நிறைய அந்த கான்ட்ரவர்சியல் கான்செப்ட்ஸையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குங்க தோழர். ஏன்னா குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், ஐ மீன் பொது மூதாதிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எந்தெந்த மாதிரியான எதிர்வினைகள் இருந்தது. நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், ஈவன் ஆடுல இருந்து கூட மனித பரிமாணம், ஒரு பார்ட் ஆஃப் மனித பரிமாணங்கள் வந்து எவால்வ் ஆகி வந்தாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரியான தகவல்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அல்லது பொய், எவல்யூஷன் சார்ந்து எந்தெந்த வகையான வதந்திகள்லாம் பரவ ஆரம்பிச்சது, ஸோ அதை பத்தியும் கொஞ்சம் பேசினோம்னா அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அது பெரிய சப்ஜெக்ட் தோழர், அதை பத்தி தான் பேசிட்டே இருக்கணும். அதனால முதல்ல இதை பத்தி பேசுவோம். நிறைய கான்ஸ்பிரசி தியரிக்கல பஞ்சமே இல்லை. நம்ம நண்பரன் தோழர் கூப்பிட்டுட்டா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வருஷ கணக்குல பேசுவாரு. அவரு வந்து ஒரு வாழும் தாமஸ் ஹட்ச்லி. அவரு எவல்யூஷனுக்காக பயங்கரமா வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவரு பேசலாம். இதுல ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா அதை பேசலாம் தோழர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதுவே இன்னும் போய் சேராம இருக்கு. நம்ம எடுத்தோன்னே இதை வந்து இதை நம்ம அதிகப்படுத்தி பேசுறதும் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அதிகம். அதனால இப்ப இதுவே போகாம இருக்கிறப்ப இதை பத்தி பேசுவோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் இது ஓரளவு செட்டில் ஆயிடுச்சுன்னா இப்ப என்னென்ன வருதுங்க ரெண்டாவதா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். பேசலாம் பேசலாம். ஓகேங்க தோழர், நன்றிங்க. நன்றிகள் தோழர். இன்றைய நிகழ்வு வழக்கமான சொல்ற அதே வார்த்தை தான். ஒரு நல்ல விமர்சன பூர்வமான வந்து நிறைய தகவலை உள்ளடக்கி சென்ற ஒரு நிகழ்வாகவும் உரையாடலை கொண்டு வந்து சேர்த்த நிகழ்வாகும். அப்படி பார்க்கிற பொழுது நிறைய உரையாடல்கள் வந்து ஒரு தெளிவை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த தெளிவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளாக இன்றைய நிகழ்வு இருந்திருக்குன்னு நம்புறோம். 4 உரையாடல்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ண, இப்போ 4வது அப்லோட் பண்ண செய்ய போறோம். இந்த உரைகளை நீங்க வாசிச்சு கேட்டுக்கிட்டு வருகிற பொழுது உங்களுக்குள்ளார தேடலை வந்து இது தூண்டிருந்துச்சுன்னா இந்த உரையோட வெற்றி.
உங்களுக்குள்ளார வந்து ஒரு பரிணாமம் சார்ந்த வார்த்தை பதிவாயிருச்சுன்னா அதுவும் வெற்றி. பரிணாமத்தை பத்தி பேசுற பொழுது மனித பண்புகளை அன்பு எவ்வளவு முக்கியம், குழு ஒற்றுமை எவ்வளவு முக்கியம், ஒரு கேதரிங்கா ஒரு விஷயத்த நம்புறது எவ்வளவு முக்கியம், தொடர்ச்சியா சர்வைவல் பண்றதுக்கு நம்மளை எப்படி தகவல் வச்சுக்கிறோம் இப்படின்ற இந்த தகவல்லாம் உங்களுக்கு உள்ளடங்கி உங்களோட வந்து சேர்ந்துருச்சுன்னா அதுவும் இந்த நிகழ்வோட வெற்றி. தொடர்ச்சியா உரையாடுவோம். மீண்டும் மீண்டும் சொல்வது, செக்காவுடைய 4 உரைகளும் மிக அற்புதமான உரைகள். அதை வந்து வாய்ப்பு இருக்கிற நேரத்துல நாங்கள் அதை தொகுத்து பிரசுரமாகவோ அல்லது புத்தகங்களா கொடுக்கறதுக்கான ஏற்பாடையும் பண்றோம். அதுக்கான யோசனை இருக்கிறது. அந்த வகையில மீண்டும் செக்கா தொடருக்கு நன்றிகள். தொடர்ச்சியா இந்த 4 உரையில் அநேகமா இருந்தவர் அருண்வாசகன் தொடர் தான் நினைக்கிறேன். அவருடைய கேள்விகள் பல நேரத்தை நெறிப்படுத்திச்சு, அவருக்கு நன்றிகள். நிகழ்வில் இணைந்து சிறப்பு செய்த மற்ற தோழர்களுக்கும் மிகச்சிறந்த நன்றிகள். தொடர்ந்து உரையாடும் தொடர். நிகழ்வில் இணைந்து சிறப்பு செய்த அனைத்து நன்றிகள் விடைபெறுவது தமிழர் கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றிகள் தோழர், அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ.